அளவிற்கு 7 நாட்களுக்கு முன்பு மறுபிறவி எடுத்ததும் நான் செய்த முதல் வேலை 10 ஆண்டுகளாக ஆள்நடமாட்டமின்றி இருந்த ஒரு கைவிடப்பட்ட நிலத்தடி வணிக வளாகத்தை வாங்க எனது முழு சேமிப்பையும் செலவிட்டதுதான். எனக்கு புத்தி பேதலித்துவிட்டது என்று அனைவரும் கூறினார்கள். புரோக்கர் கூட என்னை ஒரு முட்டாள் என்று கூறி கேலி செய்தார். கட்டுமான மேற்பார்வையாளர் இருண்ட நுழைவாயிலுக்கு முன்னால் நின்று, தலைவரே, இந்த சாபக்கேடான இடத்தில் எலிகள் கூட வசிக்க விரும்பாது. இதை ஏன் வாங்குகிறீர்கள்? இரட்டை மேற்கோள்குறி என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை. நான் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அமைதியாக இருந்தேன். ஏனெனில் 7 நாட்களில் உலகம் அழியப்போவதையும் உலகெங்கும் ஒரு மிகப்பெரிய பனிப்புயல் வீசப்போவதையும் அறிந்திருந்தவன் நான் மட்டும்தான். இது சாதாரண பனி கிடையாது. அந்த பனியில் ஒருவகை அடையாளம் தெரியாத வித்துக்கள் இருந்தன. அவை தோலில் பட்டாலோ அல்லது சுவாசம், காயம், வாய் அல்லது மூக்கு வழியாக உடலுக்குள் சென்றாலோ காய்ச்சல் மற்றும் சுயநினைவின்மையை ஏற்படுத்தும். தீவிரமான நிலையில் அது மனிதர்களை உயிரினங்களை தாக்கும் தொற்று பிசாசாக மாற்றும். அதுதான் உலக அழிவின் ஆரம்பம். பனி பெய்த பிறகு உலக வெப்பநிலை -30 முதல் -50 டிகிரி வரை சரிந்து இறுதியில் -80 டிகிரியில் நிலைபெறும். அதன்பின் மின்சார கட்டமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு முற்றிலுமாக செயலிழக்கும். நகர வெப்பமூட்டும் அமைப்புகள் நின்று போகும். சில நாட்களிலேயே செழிப்பான உலகம் ஒரு நரகமாக மாறும். அப்போது பணம் வெறும் காகிதத் துண்டுகளாக மாறிவிடும். தங்கமும் எந்த மதிப்பும் இல்லாமல் போகும். வெந்நீர், உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் மட்டுமே உங்களை உயிரோடு வைத்திருக்க உதவும். ஒரு கோப்பை வெந்நீருக்கு ஒரு தங்க மோதிரத்தையே கொடுத்துவிடலாம். ஒரு துண்டு ரொட்டிக்காக உலகையே ஆள நினைத்தவர்கள் கூட தங்கள் மானத்தை இழப்பார்கள். மக்கள் தங்கள் உடலை விற்க முன்வருவார்கள். ஒரே கட்டிடத்தில் வசிக்கும் அண்டை வீட்டார்கள் கூட ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள். ஆனால் அனைவரும் இழிவாக பார்த்த இந்த நிலத்தடி வணிக வளாகம் இந்த முழு நகரத்திற்கும் கடைசி அடைக்கலமாக மாறும். எனது முந்தைய வாழ்க்கையில் பனிப்புயல் தாக்கிய 6வது மாதத்தில் நான் இறந்துவிட்டேன். அப்போது எனது காதலி லாம் நோங்கியாடிவியை பாதுகாக்க என்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்தேன். என்னிடமிருந்த கடைசி குளிர்கால உடைகளை அவளுக்கு கொடுத்தேன். அவள் எனக்கு கடைசி கிண்ணம் சூப் கொடுத்தாள். அவளுடைய காய்ச்சலுக்கு மருந்து தேடி 3 கிலோமீட்டர் பனியில் நடந்து சென்றேன். ஆனால் இறுதியில் அவள் சொந்த கைகளாலேயே எங்கள் பாதுகாப்பான இடத்தின் கதவை திறந்து நான் அரை வருடமாக சேமித்து வைத்திருந்த அத்தனை பொருட்களையும் அங்கிள் என்னிடம் கொடுத்துவிட்டாள். அன்று இரவு அங்கிள் என் ஒரு டஜன் தப்பிப்பிழைத்தவர்களை அழைத்துக் கொண்டு என் தளத்தை சூறையாடினார். என் நிலக்கரி, மருந்து என என் உயிர் பிழைப்பதற்கான கடைசி நம்பிக்கையையும் பறித்துச் சென்றார். என் உயிரை பணயம் வைத்து நான் வாங்கித் தந்த குளிர்கால உடைகளை அணிந்தபடி லுயாத்வி க்கு பின்னால் நின்று என்னை சாதாரணமாக பார்த்தாள். லூக் டவுன், என்னை குறை சொல்லாதே. நம்மிடம் இருப்பதே குறைவுதான். உன்னுடன் சேர்ந்து என்னால் எப்போதும் கஷ்டப்பட முடியாது. பின் அவள் என்னை கதவை விட்டு வெளியே தள்ளினாள். -80 டிகிரி குளிர் என் முகத்தை தாக்கியது. ஆனால் நான் உடனடியாக மயங்கிவிடவில்லை. உள்ளே அவர்கள் உணவு டப்பாக்களை திறக்கும் சத்தத்தையும் அங்கிள் ஏன் சிரித்துக்கொண்டே, இவனை போன்ற ஒரு குப்பை இவ்வளவு நாள் உயிரோடு இருந்ததே ஆச்சரியம், இவன் உடம்புதான் இவன் பலம் என்று சொல்வதையும் கேட்டேன். லுயாத்வி மறுக்கவில்லை. அவள் மெலிதாகச் சிரித்தாள். அந்த நொடியில் இந்த அழிவின் காலத்தில் பனியை விட குளிர்ந்தது எது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அது மனிதர்களின் மனங்கள் தான். மீண்டும் நான் கண்களை திறந்தபோது பனி பொழிவதற்கு 7 நாட்களுக்கு முன்னால் இருந்தேன். என் போன் திரையில் லாம் நோங்கு அனுப்பிய செய்தி இருந்தது. லூக், கல்யாணத்திற்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு முக்கியம்னு எங்க அம்மா சொல்றாங்க. வீட்டை என் பெயருக்கு மாற்றிவிடு. எப்படியும் நாம சீக்கிரம் குடும்பமாக போகிறோம் தானே. இவ்வளவு கூட உன்னால் செய்ய முடியவில்லையா என்று கேட்காதே. அந்த வரிகளை பார்த்ததும் என் போனை மேஜையில் தலைகீழாக போட்டுவிட்டேன். என் கடந்த காலத்தில் அவளுக்கு அந்த பாதுகாப்பு உணர்வை தர வேண்டும் என்பதற்காகவே என் பெற்றோர்கள் விட்டுச் சென்ற வீட்டை அவள் பெயருக்கு மாற்றினேன். அழிவு தொடங்கியதும் அதே வீட்டை அங்கிள் என்னிடம் பாதுகாப்பை பெறுவதற்கு ஒரு பேரப்பொருளாக பயன்படுத்தினாள். இந்த முறை அவள் மறுபடியும் என் வீட்டை கேட்டாள். கனவு காணட்டும். நான் நேராக பத்திரத்துடன் வங்கிக்கு சென்றேன். 3 மணி நேரம் கழித்து அடமான கடன் வெற்றிகரமாக கிடைத்தது. அதன் பிறகு என் பங்குகள் மற்றும் முதலீடுகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு என் பெற்றோர்கள் விட்டுச் சென்ற கடைகள், கார், விலைமதிப்பற்ற பொருட்கள் என அனைத்தையும் விற்றேன். அனைத்தையும் மிக குறைந்த விலைக்கு விற்றேன். இறுதியில் என்னால் 80 மில்லியனுக்கும் மேல் திரட்ட முடிந்தது. அழிவு வருவதற்கு முன் அந்த தொகை ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் சில நாட்களில் அந்த பணம் வெறும் காகித குப்பையாகிவிடும். நான் அவசரமாக பொருட்களை வாங்கவில்லை. ஏனென்றால் எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் பாதுகாப்பான இடம் இல்லை என்றால் அது மற்றவர்களுக்குத்தான் போய்ச் சேரும் என்பது எனக்கு தெரியும். எனவே நான் முதலில் செய்த காரியம் கைவிடப்பட்ட அந்த வணிக வளாகத்தின் உரிமையாளரை தொடர்பு கொண்டதுதான். எனது முந்தைய வாழ்க்கையிலேயே இந்த இடத்திற்கான உரிமையாளர் ஆவணங்களை நான் சரிபார்த்திருந்தேன். அவை நம்ப முடியாத அளவிற்கு மிக தெளிவாக இருந்தன. எந்த அடமானமோ, கடன் சிக்கலோ அல்லது குழப்பமான உரிமை பிரச்சனைகளோ இல்லை. இதன் ஒரே பிரச்சனை என்னவென்றால் இது மிகவும் தொலைதூரத்தில் அமைந்திருந்தது. அதனால் பல ஆண்டுகளாக யாரும் இதை கண்டுகொள்ளவில்லை. இந்த இடம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிலத்தடி வணிக
வளாகமாக கட்டப்பட்டது. ஆனால் தொழில் நஷ்டமடைந்த பிறகு அது அன்று முதல் கைவிடப்பட்டே கிடந்தது. தெருமட்டத்தில் இருந்த நுழைவுவாயில் சிதைந்து போயிருந்தது. அடித்தளம் மங்கலாகவும் ஈரப்பதமாகவும் இருந்தது. அதன் அருகில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லை. மற்றவர்களின் பார்வையில் அது யாரும் நெருங்க விரும்பாத ஒரு பாழடைந்த போர்க்களம். ஆனால் அங்கு 3 நிலைகள் கொண்ட நிலத்தடி இடமும் தடிமனான சுவர்களும் முழுமையான காற்றோட்ட அமைப்பும் சொந்தமாக தண்ணீர் கிணறும் இருப்பதை நான் அறிந்திருந்தேன். மிக முக்கியமாக இது ஒரு காலத்தில் குடிமை பாதுகாப்பு தங்குமிடமாக மாற்றப்பட்டிருந்தது. அதன் முக்கிய அமைப்பு, காற்றோட்ட குழாய்கள், வடிகால் அமைப்பு மற்றும் மாற்று மின்சார இணைப்புகள் அனைத்தும் இன்னும் அப்படியே இருந்தன. நான் புதிதாக எதையும் கட்ட வேண்டிய அவசியமில்லை. அங்கு இருந்தவற்றை வலுப்படுத்தி மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதே என் வேலை. சிறிது புதுப்பித்தாலே போதும். இது இயற்கையான ஒரு பேரழிவு கால கோட்டையாக மாறிவிடும். நான் அதை வாங்க விரும்புகிறேன் என்று உரிமையாளர் கேட்டவுடன் அவர் கண்கள் சட்டென்று பிரகாசித்தன. இளைஞனே, சபிக்கப்பட்ட அந்த இடத்தை நிஜமாகவே நீதான் வாங்கப் போகிறாயா? அக்காலத்தில் இதை கட்ட 50 மில்லியனுக்கும் மேல் செலவானது. நீ இதை வாங்க தீவிரமாக இருந்தால் 8 மில்லியன் கொடு. நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்துடன் சேர்த்து உரிமையை உனக்கு மாற்றித் தருகிறேன். 5.8 மில்லியனுக்கு உரிமையாளர் சற்று அதிர்ந்து போனார். நான் விடாமல் பேசினேன். நாங்கள் இன்றே ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம். முழு தொகையும் அதே நாளில் வழங்கப்படும். அவர் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு தனது தொடையின் மீது ஓங்கி தட்டினார். அவரை பொறுத்தவரை அந்த நிலத்தடி வணிக வளாகம் 10 ஆண்டுகளாக கைவிடப்பட்டு கிடந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பராமரிப்பு கட்டணங்களும் நிலுவைத் தொகைகளும் அழுகிய இறைச்சி போல அவரை ஒட்டிக்கொண்டிருந்தன. இப்போது அந்த பிரச்சனையை யாராவது சுமக்க முன்வந்ததால் அன்றிரவே சாவியை என் கையில் திணிக்க அவர் துடித்தார். ஒப்பந்தம் கையெழுத்தானதும் 5.8 மில்லியன் உடனடியாக அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த உரிமையாளர் என்னை ஒரு முட்டாள் என்பது போல பார்த்தார். ஆனால் 7 நாட்களுக்குப் பிறகு 5.8 மில்லியன் இருக்கட்டும், நகரத்தின் ஒரு முழு வானளாவிய கட்டிடத்தையே கொடுத்தாலும் அந்த நிலத்தடி வணிக வளாகத்தை நான் விட்டுக் கொடுத்திருக்க மாட்டேன் என்பது அவருக்கு தெரியவில்லை. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனே நான் கட்டுமான குழுவை அழைத்தேன். எனக்கு ஒரே ஒரு தேவை மட்டுமே இருந்தது. 7 நாட்களுக்குள் இந்த நிலத்தடி வளாகத்தை ஒரு உண்மையான பேரழிவு கால கோட்டையாக மாற்ற வேண்டும். தரைத்தளத்தின் முதல் அடுக்கை மின் அறையாகவும் பாதுகாப்பு அரணாகவும் மாற்ற வேண்டும். 2வது அடுக்கை சேமிப்பு கிடங்காகவும் குளிர்சாதன பெட்டியாகவும் மருத்துவ பகுதியாகவும் மாற்ற வேண்டும். தரைத்தளத்தின் 3வது அடுக்கை வசிப்பிடமாக மாற்ற வேண்டும். நுழைவாயிலில் 3 அடுக்கு கொண்ட வெடிப்பு தடுப்பு எஃகு கதவுகளை பொருத்த வேண்டும். தாழ்வாரங்களில் தடுப்புச் சுவர்கள் மற்றும் மின்னணு கட்டுப்பாட்டு கதவுகளை சேர்க்க வேண்டும். வெளியே தெரியும் அனைத்து ஜன்னல்களையும் வெல்டிங் வைத்து நிரந்தரமாக மூட வேண்டும். காற்றோட்ட வசதிகளில் வடிகட்டுதல் அமைப்புகளையும் காற்று பின்னோக்கி வராத கருவிகளையும் பொருத்த வேண்டும். கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்து மறைவான இடங்களையும் படம் பிடிக்க வேண்டும். கட்டுமான மேற்பார்வையாளர் என் தேவைகளை கேட்டபோது அவர் முகம் உடனடியாக வெளிரிப்போனது. நீங்கள் வணிக வளாகத்தை புதுப்பிக்கிறீர்களா அல்லது பதுங்கு குழி கட்டுகிறீர்களா? நான் அவரை பார்த்தேன். பணம் போதுமானதா? தாராளமாக போதும். பணத்தை என் கையில் சேர்ப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பதுங்கு குழியை மறந்துவிடுங்கள். நீங்கள் கேட்டால் நிலத்தடியில் ஒரு அரண்மனையை கட்டிக் கொடுப்பேன். நான் அங்கேயே முன்பணமாக 5 லட்சம் பணத்தை மாற்றினேன். பணம் வந்ததற்கான அறிவிப்பை பார்த்ததும் மேற்பார்வையாளரின் முகத்தில் இருந்த சந்தேகம் உடனடியாக புகழ்ச்சியாக மாறியது. கவலைப்படாதீர்கள் முதலாளி, 7 நாட்களுக்குள் வேலை முடிந்துவிடும் என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். கோட்டையை புதுப்பிக்கும் வேலை முடிவானதும் தேவையான பொருட்களை சேர்க்கத் தொடங்கினேன். உணவு, தண்ணீர், அன்றாட தேவைகள், எரிபொருள், குளிர்கால ஆடைகள் மற்றும் மருத்துவப் பொருட்கள். உலக அழிவின் போது தேவைப்படும் அனைத்தையும் நான் சேகரித்தேன். எரிபொருளை டன் கணக்கிலும், மருந்துகளை பெட்டி பெட்டியாகவும், உணவை கிடங்கு அளவிலும் வாங்கினேன். பாதுகாப்பு உபகரணங்கள், குறிப்பாக உப்பு, ஆன்டிபயாட்டிக்ஸ், காய்ச்சல் மருந்து மற்றும் கிருமிநாசினிகளை திரட்டினேன். 7 நாட்களுக்குப் பிறகு ஒரு சிறிய பை உப்பு கூட எண்ணற்ற மக்களை ரத்தம் சிந்தும் அளவுக்கு சண்டையிட வைக்கும். உலக அழிவின் போது ஒரு பெட்டி ஆன்டிபயாட்டிக் என்பது மறுவாழ்வாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் ரத்து செய்யப்பட்ட உறைந்த இறைச்சிகளை நான் மொத்தமாக வாங்கினேன். மாட்டிறைச்சி, ஆட்டு விலா எலும்புகள், கோழி தொடைகள், இறால் போன்றவை. அனைத்து உறைந்த உணவுகளும் முறையான ஆய்வுச் சான்றிதழ்களை கொண்டிருந்தன. ஆர்டர் ரத்து செய்யப்பட்டதால் அவை குளிர்சாதன கிடங்கில் இடத்தை பிடித்துக் கொண்டிருந்தன. 20 லாரிகளில் உள்ள அனைத்தையும் ஒரே நேரத்தில் எடுக்க சொன்னபோது பொறுப்பாளரின் கண்கள் மின்னின. நண்பா, இதில் உறுதியாக இருக்கிறாயா? எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், கடைசியாக உள்ள பொருள் வரைக்கும். இது மிக அதிக சரக்கு. இதை சேமித்து வைக்க உன்னிடம் இடம் இருக்கிறதா? நான் தலையசைத்தேன். குளிர்சாதன கிடங்கு தயார் நிலையில் உள்ளது. அவருக்கு அது தெரியவில்லை. அவரை பொறுத்தவரை இது கிடங்கை காலி செய்யும் வேலை மட்டுமே. ஆனால் என்னை பொறுத்தவரை இது இனிவரும் ஆண்டுகளுக்கான உயிர்வாழ்வு. பனிப்புயல் வீசத் தொடங்கினால் நகரில் மின்சாரம் துண்டிக்கப்படும். சூப்பர் மார்க்கெட்டுகள் காலி செய்யப்பட்டு போக்குவரத்து முற்றிலும் முடங்கிவிடும். அன்று இரவு காலை 8 மணிக்கு 20 குளிரூட்டப்பட்ட லாரிகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிலத்தடி வணிக வளாகத்தில் வந்தன. மாட்டிறைச்சி, ஆட்டு விலா எலும்புகள்,
கோழித்தொடைகள், உறைந்த இறால் மற்றும் பிற உறைந்த பொருட்கள் பெட்டி பெட்டியாக சேமிப்பிற்குள் நகர்த்தப்பட்டன. கட்டுமான குழுவினர் அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைத்து நின்றனர். மேஸ்திரி என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. பாஸ், நீங்க ஏதாவது சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போறீங்களா என்று கேட்டார். கிட்டத்தட்ட அப்படித்தான். 7 நாட்களில் சூப்பர் மார்க்கெட்டுகள் இடிபாடுகளாக மாறும் என்றும் குளிர்பாதன கிடங்குகள் ரத்தமும் போராட்டமும் நிறைந்த இடங்களாக மாறும் என்றும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் என் காலடியில் இருக்கும் இந்த நிலத்தடி கோட்டைதான் நகரத்திலேயே பாதுகாப்பான இடமாக மாறப்போகிறது. அடுத்தடுத்த நாட்களில் இருட்டாகவும் ஈரப்பதமாகவும் இருந்த அந்த வணிக வளாகம் முற்றிலும் உருமாறியது. மின்சாரம், சேமிப்பு, மருத்துவம் மற்றும் தங்குமிடங்கள் அனைத்தும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு முடிக்கப்பட்டன. டீசல் ஜெனரேட்டர், பேட்டரி பேக்குகள் மற்றும் எரிபொருள் இருப்புகள் அனைத்தும் ஒரு தனி மின் இணைப்பில் இணைக்கப்பட்டன. நகரத்தின் மின்சாரமே முழுமையாக துண்டிக்கப்பட்டாலும் இங்கு மின்சாரம் வழக்கம் போல் இருக்கும். 3வது தளத்தில் உள்ள தங்குமிடங்களும் எனது விவரக்குறிப்புகளின்படி முழுமையாக புதுப்பிக்கப்பட்டன. படுக்கையறைகள், சமையலறை, மருத்துவ அறை, கோழி வளர்ப்பு பகுதி, கண்காணிப்பு அறை, செடி வளர்ப்பு அறை எல்லாம் அங்கே இருந்தது. நீர் சுழற்சி மற்றும் காற்று சுத்திகரிப்பு அமைப்புகள் சீராக இயங்கின. அங்கே ஒரு சிறிய திரையரங்கம் கூட இருந்தது. நான் உயிர் பிழைக்க மட்டும் விரும்பவில்லை. நான் உண்மையான வசதியுடன் வாழ விரும்பினேன். எனது கடந்த வாழ்க்கையில் நான் போதுமான துன்பங்களை அனுபவித்துவிட்டேன். பூஞ்சை பிடித்த ரொட்டி, அசுத்தமான உறைந்த நீர், மற்றவர்கள் எரிந்த மிச்சங்கள். இவற்றையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் மீண்டும் தொட விரும்பவில்லை. கடைசி இரவில் கட்டுமான குழுவினர் திருட்டு பயமில்லாத கதவுகளை பொருத்தி முடித்தனர். இறுதியாக மேஸ்திரி கதவை திருப்தியுடன் தட்டிவிட்டு, இதோ பாஸ், இந்த கதவை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. சாதாரண மனிதர்களை விடுங்கள். ஒரு கார் மோதினாலும் சரி, இது அசையாது என்றார். அந்த தடிமனான அலாய் கதவை பார்த்து நான் திருப்தியுடன் தலையசைத்தேன். நிச்சயமாக ஒரு காரால் அதை உடைக்க முடியாது. ஆனால் இன்று இரவு கழித்து அந்த கதவை தட்டப்போவது காராக இருக்காது. மீதமுள்ள பணம் வழங்கப்பட்டதும் கட்டுமான குழுவினர் அனைவரும் கிளம்பினர். தடிமனான கதவு பலத்த சத்தத்துடன் மூடிக்கொண்டது. ஒரு சிறிய கிளிக்குடன் முழு நிலத்தடி வணிக வளாகமும் வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. நான் கண்காணிப்பு அறையில் நின்று டஜன் கணக்கான திரைகள் ஒரே நேரத்தில் ஒளிர்வதை பார்த்தேன். முக்கிய நுழைவாயில், அவசரகால வெளியேறும் வழி, காற்றோட்ட குழாய்கள், நிலத்தடி வாகன நிறுத்துமிடம் மற்றும் அருகிலுள்ள பல தெருக்கள். தெருவிளக்கு கம்பங்களிலும் பழைய விளம்பர பலகைகளுக்கு பின்னாலும் நான் ஏற்கனவே ரகசிய கேமராக்களை பொருத்தியிருந்தேன். அருகிலிருந்த பல கடைகளின் பழைய உரிமைகளையும் நான் முன்பே வாங்கி வைத்திருந்தேன். இப்போது ஒவ்வொரு காட்சியும் எனக்கு முன்னால் தெளிவாக தெரிந்தது. நிலத்தடி கோட்டை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு தேவையான பொருட்கள் அனைத்தும் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. 2வது அடித்தளத்தில் இருந்த சேமிப்பு அறையில் வரிசையான அடுக்குகள் விளக்குகளின் வெளிச்சத்தில் அமைதியாக இருந்தன. தானியங்கள், டப்பா உணவுகள், காய்ந்த உணவுகள், மருந்துகள், கருவிகள், பாதுகாப்பு ஆடைகள், அவசரகால உபகரணங்கள் என அனைத்தும் தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கதவிலும் மின்னணு பூட்டும் இயந்திர பூட்டும் பொருத்தப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நடைபாதையும் கேமராக்களின் கண்காணிப்பு எல்லைக்குள் இருந்தது. நான் சரிபார்ப்பு பட்டியலை ஒவ்வொன்றாக பார்த்தேன். உணவு, தண்ணீர், மருந்து, எரிபொருள், வெப்பமூட்டும் மற்றும் சுத்திகரிப்பு அமைப்புகள், பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் சரியாக செயல்பட தயாராக இருந்தன. சரியாக அந்த நேரத்தில் என் போன் ஒலித்தது. லோம் வி அழைத்துக் கொண்டிருந்தாள். நான் போனை எடுத்ததும் அவளது பொறுமையற்ற குரல் கேட்டது. லூக் டவுன், நீ என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய்? நான் உனக்கு மெசேஜ் செய்தேன். ஏன் பதில் சொல்லவில்லை? நீ வீட்டை மாற்றிக் கொடுக்கவில்லை என்றால் திருமணம் நடக்காது என்று என் அம்மா ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். இன்னொரு விஷயம், நீ வீட்டை அடமானம் வைத்ததாக சூ நாம் மூலம் கேள்விப்பட்டேன். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அது நம் எதிர்கால வீடாக இருக்க வேண்டியது. நான் அமைதியாக பதிலளித்தேன். லோம் நாக் ஃபி, அது என் பெற்றோர் எனக்கு விட்டுச் சென்ற வீடு. அதில் உனக்கு என்ன வேலை? அவளது குரல் உடனடியாக உயர்ந்தது. லூக் டவுன், இதற்காக நீ என்னிடம் இவ்வளவு கணக்கு பார்க்கிறாயா? நான் உனக்கு வருங்கால மனைவி, ஒரு வீட்டை கூட தர முடியாதவன் நீ, இதைத்தான் காதல் என்கிறாயா? என் கடந்த கால வாழ்க்கையில் நான் இதை கேட்டிருந்தால் பதறிப்போய் மன்னிப்பு கேட்டு விளக்கிச் சொல்லி அவளைச் சமாதானப்படுத்த முயன்று என் சுயமரியாதையை இழந்திருப்பேன். ஆனால் இப்போது இது எனக்கு நகைப்பைத்தான் தருகிறது. லெக்ஃபி, உனக்கு பாதுகாப்பு உணர்வுதானே தேவைப்பட்டது? அவளது குரல் இதை கேட்டு சற்றே தணிந்தது. அதுவும் சரிதான். எனவே நாளை நீ என்று நான் அவளை இடைமறித்தேன். போய் சூனாமை தேடு. அவனிடம் உனக்கு தேவையான பாதுகாப்பு ஏராளமாக இருக்கிறது. மறுமுனையில் ஒரு கணம் மௌனம் நிலவியது. சில நொடிகள் கழித்து லோம் நாக் ஃபி கோபத்தில் வெடித்தாள். லூக் டவுன், உனக்கு என்ன பைத்தியமா? எப்படி இவ்வளவு தைரியமாக என்னிடம் பேசுகிறாய்? நான் இப்பொழுதே திருமணத்தை ரத்து செய்து விடுவேன் என்று நினைக்கிறாயா? அப்படியானால் ரத்து செய். தாராளமாகச் செய். அதே சமயம் உன் அம்மாவிடம் சொல், நான் நிச்சயதார்த்த பணத்தை திருப்பிக் கொடுக்கப் போவதில்லை. திருமண புகைப்படம் எடுத்ததற்கான செலவில் பாதியை திரும்ப கேட்கிறேன். இதைச் சொல்லிவிட்டு நான் போனை வைத்துவிட்டேன். அடுத்த நொடியே லோம் ஃபீவிடமிருந்து மெசேஜ்கள் வந்து குவிந்தன. லூக் டவுன், நீ அவ்வளவுதான். நேரம் இருக்கும்போதே நீ மன்னிப்பு கேட்டுவிடலாம். உன்னிடம்
உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் கேள். என்னை தேடி நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். உன்னை விட சுன் விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்கிறாள். இதற்கு நீ வருத்தப்படக்கூடாது. அந்த கடைசி செய்தியை பார்த்துவிட்டு என் போனை அணைத்தேன். வருத்தம். இன்னும் சில நாட்களில் அவள் தான் வருத்தப்பட போகிறாள். நள்ளிரவில் ஜன்னலுக்கு வெளியே காற்று திடீரென வீசியது. நான் கண்காணிப்பு திரைகளை நோக்கி நடந்தேன். கீழே தெருவில் மக்கள் இன்னும் சிரித்து பேசிக்கொண்டு இருந்தனர். ஒரு மின்சார ஸ்கூட்டர் வேகமாக கடந்து சென்றது. மளிகை கடை இன்னும் வெளிச்சமாகவே இருந்தது. ஒரு பார்பிக்யூ கடையில் புகை கிளம்பியது. முழு நகரமும் வழக்கமான அமைதியான இரவில் மூழ்கியிருந்தது. இறுதி நேரம் முடிந்துவிட்டது என்று யாருக்கும் தெரியாது. நண்பகல் 12 மணி 1 நிமிடம். முதல் பனித்துளி வானத்திலிருந்து மெதுவாக கீழே இறங்கியது. அது தெருவில் இருந்த ஒரு குடிமகனின் கையில் விழுந்தது. அந்த குடிமகன் அப்படியே உறைந்து நின்றான். இது என்ன விசித்திரமான வானிலை? திடீரென ஏன் பனி பெய்கிறது? நான் கேமராவை அதிக தெளிவு திறனுக்கு மாற்றி பெரிதாக்கினேன். அடுத்த வினாடி அந்த மனிதனின் அசைவுகள் விரைத்தன. அவனது தோளில் விசித்திரமான நரம்பு கோலங்கள் பரவத் தொடங்கின. அவனது கண்கள் கண்ணாடி போல மாறின. தொண்டையிலிருந்து ஒரு உருமல் வெளிப்பட்டது. அதன் பிறகு அவன் அருகில் இருந்தவர் மீது பாய்ந்தான். தெருவின் முனையிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. பனி மேலும் பலமாக பெய்யத் தொடங்கியது. முழு தெருவும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. சிலர் தங்கள் உடலில் இருந்த பனியை பதற்றத்துடன் தட்டிவிட்டனர். சிலர் திரும்பி ஓடினர். சிலர் கடைக்குள் நுழைய முயன்றனர். ஆனால் கதவு கூட்டத்தால் அடைக்கப்பட்டிருந்தது. சில நிமிடங்களிலேயே தெரு முழுவதுமே கட்டுப்பாட்டை இழந்தது. கண்காணிப்பு திரை கடுமையாக நடுங்கியது. சிறிது நேரத்தில் பனி மூடிய தரையில் கால்தடங்களும் இரத்தக்கரைகளும் மட்டுமே எஞ்சின. அந்த நொடியிலேயே முழு நகரமும் அதிகாரப்பூர்வமாக இருளில் மூழ்கியது. நான் என் கதகதப்பான அறையில் சூடான மாட்டுக்கறி நூடுல்ஸ் கிண்ணத்துடன் அமர்ந்திருந்தேன். சூப் மிகவும் சூடாக இருந்தது. இறைச்சி மென்மையாக இருந்தது. வெங்காயத்தின் மணம் காற்றில் வீசியது. கண்காணிப்பு திரையில் தெருவின் குழப்பத்தை பார்த்தேன். எந்த வெற்றியும் உணரவில்லை. எல்லாம் முடிவுக்கு வந்ததால் அமைதியாக இருந்தேன். உலக அழிவு அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. நான் கேமராக்களை அணைக்கவில்லை, ஏனென்றால் உண்மையான குழப்பம் அப்போதுதான் தொடங்குகிறது என்று எனக்கு தெரியும். முதல் 10 நிமிடங்களில் இது ஒரு இயற்கை பேரிடர் அல்லது விசித்திரமான வானிலை என்றுதான் பெரும்பாலானோர் நினைத்தனர். ஆனால் 20 நிமிடங்களுக்குப் பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் முற்றிலும் கட்டுப்பாட்டை இழந்தனர். அவற்றுக்கு குளிரோ வலியோ தெரியவில்லை. எவ்வித பகுத்தறிவும் மிஞ்சவில்லை. உயிருள்ள ஒருவரின் சத்தம் கேட்டால் போதும், நேராக அந்த திசையை நோக்கி ஓடிவரும். கண்காணிப்பு திரையில் நகரின் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைந்து, எங்கும் பனி, காற்று மற்றும் தொலைவில் கேட்கும் அலறல் சத்தங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. நகரின் தொலைத்தொடர்பு இன்னும் முழுமையாக துண்டிக்கப்படவில்லை. சில கோபுரங்கள் மட்டும் மாற்று மின்சாரத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. சிக்னல் விட்டு கிடைக்கிறது. இது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை. இதனால் பிறந்தநாள் குழு உரையாடலில் செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. வெளியே என்ன நடக்கிறது? திடீரென்று ஏன் இப்படி பனி பெய்கிறது? யாருக்கோ பைத்தியம் பிடித்துவிட்டது. ஹோட்டலுக்கு வெளியே எல்லாம் குழப்பமாக இருக்கிறது. சீக்கிரம் போலீஸை கூப்பிடுங்கள். போலீஸை தொடர்பு கொள்ள முடியவில்லை. லூக் டவுன், உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? அந்த கடைசி செய்தி சுன்ஹாம் அனுப்பியது. எப்போதும் போல அதே பழைய பழக்கம். ஆபத்து வரும்போது பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதில் பழி போட ஒருவரை தேடுவதுதான் அவனது முதல் வேலை. அதற்கு அடுத்த நொடியே லாம் ஹச்சியிடமிருந்து அழைப்பு வந்தது. நான் எடுக்கவில்லை. அவள் மீண்டும் அழைத்தாள். நான் இன்னும் பதில் அளிக்கவில்லை. தொடர்ந்து 5 முறை அழைத்த பிறகு அவள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாள். லூக் டவுன், எங்கே இருக்கிறாய்? வெளியே ஏதோ நடக்கிறது. உடனே வந்து என்னை அழைத்துச் செல். நான் கிம் நாகுயாட் ஹோட்டலில் இருக்கிறேன். இங்கே நிறைய பேர் பைத்தியம் பிடித்தது போல் இருக்கிறார்கள். உனக்கு கேட்கிறதா? நான் அமைதியான முகத்துடன் திரையை பார்த்தேன். கிம் நாகுயாட் ஹோட்டல். என் கடந்த காலத்தைப் போலவே இப்போதும் அவளது பிறந்தநாள் விழா அங்கேதான் நடக்கிறது. ஆனால் இந்த முறை நான் போகவில்லை. நான் 2 வார்த்தைகளில் பதில் அனுப்பினேன். நேரமில்லை. நான் அனுப்பிய அடுத்த நொடியே லாம் ஹக்வி பதில் அனுப்பினாள். லூக் டவுன், உனக்கு என்ன ஆச்சு? நான் உன் வருங்கால மனைவி. இவ்வளவு ஆபத்தான நேரத்தில் உனக்கு நேரமில்லை என்று சொல்ல எப்படி தைரியம் வந்தது? நீ ஆம்பளையா இல்லையா? இரட்டை மேற்கோள்குறி. உலகமே அழியும் நிலையில் இருந்தாலும் அவள் சொன்னதும் நான் ஓடிவர வேண்டும், ஆபத்தில் குதித்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்தாள். திருமணம் ரத்து. நீ இனி என் வருங்கால மனைவி இல்லை. மறுமுனை சில நொடிகள் அமைதியானது. பிறகு பதறியபடி செய்திகள் கொட்டின. லூக் டவுன், உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? இப்பொழுது கோபித்துக் கொள்ளவா நேரம்?
இங்கே ஏதோ பயங்கரமான ஒன்று நடக்கிறது. உடனே வந்து என்னை அழைத்து செல். நீ வந்தால் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். மன்னிப்பா? அந்த வார்த்தையை பார்த்ததும் எனக்கு சிரிப்புதான் வந்தது. என்னை மன்னிப்பதா? இப்போதும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் தான் ஏதோ உதவி செய்வதாக அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். நான் அவளுக்கு பதிலளிப்பதை நிறுத்திவிட்டு முன்பே நான் அமைத்திருந்த பாதுகாப்பு கேமராக்களுக்கு மாறினேன். அவற்றில் ஒன்று கிம் நாகுயா ஹோட்டலுக்கு அருகில் உள்ள தெருவை தெளிவாக காட்டியது. வீடியோ சற்று மங்கலாக இருந்தாலும் ஹோட்டலுக்கு முன்னால் நடக்கும் குழப்பத்தை ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது. பல கார்கள் ஒன்றோடொன்று மோதி கிடந்தன. கண்ணாடி துகள்கள் தரை முழுவதும் சிதறிக் கிடந்தன. லாபியில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சிலர் வெளியேற போராடிக் கொண்டிருக்க மற்றவர்கள் உள்ளே நுழைய முண்டியடித்தனர். சிறிது நேரத்தில் 2ஆம் மாடி விருந்து மண்டப ஜன்னலில் லாம்வி-யை நான் பார்த்தேன். அவள் வெள்ளை நிற உடையில் இருந்தாள். அவளது மேக்கப் பாதிக்கும் மேல் கலைந்து போயிருந்தது. கையில் போனை வைத்துக்கொண்டு வெளியே பார்த்தபடி அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகில் சுன் கதவை மூடி வைக்க போராடிக் கொண்டிருந்தான். மேலும் அவர்களின் நண்பர்கள் சிலர் பயத்தில் முகம் வெளிறிப்போய் நின்றிருந்தனர். இவர்கள் அதே மனிதர்கள்தான். என்னை அடைக்கலத்திலிருந்து வெளியே தள்ளியபோது இவர்களில் ஒருவர் கூட எனக்காக பேசவில்லை. இப்போதுதான் அவர்களும் பயம் என்றால் என்னவென்று உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். குரூப் சாட்டை மூடிவிட்டு எனது தங்குமிட அமைப்புகளை சரிபார்க்கத் தொடங்கினேன். மின்சாரம், வெப்பம், காற்று சுத்திகரிப்பு, நீர் சுத்திகரிப்பு, வெளி கேமராக்கள் என அனைத்தும் சரியாக இருந்தன. வெடிப்பு தடுப்பு கதவுகளின் 3 அடுக்குகளும் இறுக்கமாக பூட்டப்பட்டிருந்தன. முதல் தளத்தில் உள்ள மின் அறையில் டீசல் ஜெனரேட்டர் தானாகவே இயங்கத் தொடங்கியிருந்தது. தடித்த சுவர்களுக்குள் இதயத்துடிப்பை போல மெல்லிய சீரான சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அறை வெப்பநிலை 24 பாகை, வெளியே -3 பாகை. அது இன்னும் குறைந்து கொண்டே இருந்தது. நண்பகலுக்குள் வெளியுலக வெப்பநிலை -80 பாகைக்கும் கீழே சென்றுவிடும் என்று எனக்கு தெரியும். அப்போது சாதாரண மனிதர்களை பற்றி பேசுவதற்கே இடமில்லை. கார்கள் கூட உறைந்து போய் ஸ்டார்ட் ஆகாத நிலைக்கு சென்றுவிடும். உண்மையான உறைபனி நரகம் இன்னும் வரவில்லை. மறுநாள் காலை 9 மணிக்கு எழுந்து உடனே கண்காணிப்பு கேமராக்களை சரிபார்த்தேன். வெளியுலகம் முற்றிலும் மாறிப்போயிருந்தது. முழு நகரமும் பனிக்கு அடியில் புதைந்திருந்தது. சாலைகளில் சிதைந்த கார்கள் சிதறிக் கிடந்தன. தெருவோர விளம்பர பலகைகள் உறைந்து பிளவுபட்டு கீழே விழும் நிலையில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன. கடை தெருக்கள் சிதிலமடைந்து போயிருந்தன. தொற்று பாதித்த சில உயிரினங்கள் பனியில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. சிறிய சத்தம் கேட்டாலும் அவை சட்டென்று நிமிர்ந்து உயிருள்ளவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடின. நான் வெளியே பார்த்தேன். வெப்பநிலை -72 பாகை. என் முந்தைய வாழ்க்கையை விட வேகமாகவே குறைந்து கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் தங்குமிடத்தின் வெளிப்புற தொடர்பு அமைப்பு திடீரென ஒலிக்கத் தொடங்கியது. யாரோ ஒருவர் அடித்தள நுழைவாயிலை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். கேமராவின் கோணத்தை மாற்றினேன். தடிமனான போர்வைகளை போர்த்தியிருந்த 3 மனிதர்களை கண்டேன். அவர்கள் முகத்தை துணிகளால் மூடி கைகளை உள்ளே மறைத்து கண்களை மட்டும் வெளியே காட்டி பனிப்புயலை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் தடுமாறி நுழைவாயிலை நோக்கி வந்தனர். அவர்களில் ஒருவனை எனக்கு தெரியும். வாங் ஹை, அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மேலாளர். எனது முந்தைய வாழ்க்கையில் பேரழிவு தொடங்கியபோது அவன் சுற்றியுள்ள பகுதி மக்களை திரட்டி ஒரு குழுவை உருவாக்கினான். வெளியே உதவி செய்வதாக பேசினான், ஆனால் மறைமுகமாக எண்ணற்ற மக்களின் பொருட்களை திருடினான். அவனை போன்றவர்கள் தொற்று பாதித்தவர்களை விட மிகவும் ஆபத்தானவர்கள். அந்த நேரத்தில் வாங் ஹை நிலத்தடி வணிக வளாகத்தின் இரும்பு கதவை ஆக்ரோஷமாக தட்டிக் கொண்டிருந்தான். யாராவது உள்ளே இருக்கிறீர்களா? கதவை திறங்கள். நாங்கள் குளிரில் உறைந்து போகிறோம். உள்ளே யாரும் இல்லையா? தயவு செய்து எங்களை உள்ளே விடுங்கள். நான் எதுவும் பேசவில்லை. நான் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தேன். நீண்ட நேரம் கதவை தட்டியும் பதில் இல்லாததால் வாங் ஹையின் அணுகுமுறை மாறியது. யாரோ உள்ளே இருப்பது எனக்கு தெரியும். சில நாட்களுக்கு முன்பு வரை இங்கே வேலை நடக்கவில்லை. சீக்கிரம் கதவை திறங்கள். இது ஒரு இக்கட்டான சூழல். வளங்களை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டதும் நான் வெளியில் இருந்த ஸ்பீக்கரை ஆன் செய்தேன். சிறு சத்தத்திற்கு பிறகு நுழைவாயிலில் இருந்த ஸ்பீக்கர் வழியாக என் குரல் கேட்டது. நான் ஏன் திறக்க வேண்டும்? வாங் ஹை திடீரென கேமராவை பார்த்தான். நீ யார்? அப்போது அவனுக்கு ஏதோ தோன்றியது. நீதான் அந்த முட்டாள். சில நாட்களுக்கு முன்பு இந்த நிலத்தடி வணிக வளாகத்தை வாங்கினாய். இன்னும் உன்னை புத்திசாலி என்று நினைக்கிறாயா? அவனது முகம் இறுகியது. அவனுடன் இருந்த இருவரும் புதிய கேமராவையும் பலப்படுத்தப்பட்ட கதவையும் பார்த்தனர். அவர்களின் முகபாவனை உடனடியாக மாறியது. இந்த இடம் பலமாக மாற்றப்பட்டதை அவர்கள் உணர்ந்தனர். கடந்த சில நாட்களாக வந்து சென்ற டெலிவரி லாரிகள் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தியிருந்தன. மின்சாரம், தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள். வாங் ஹை உடனடியாக தனது தொனியை மாற்றினான். தம்பி, நாம் அனைவரும் உயிர் பிழைத்தவர்கள். வெளியே மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. மக்கள் இறப்பதை பார்த்துவிட்டு உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? சிறிது நேரம் மட்டும் எங்களை சூடுபடுத்திக் கொள்ள விடுங்கள். கொஞ்ச நேரம் மட்டும். சரிதானே? கவலைப்படாதே. நாங்கள் இலவசமாக தங்க மாட்டோம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இடத்தை பாதுகாப்போம். லூசென், இவ்வளவு சுயநலமாக இருக்காதே. வெளியே நடப்பதை பார். இவ்வளவு பெரிய இடத்தை நீ மட்டும் வைத்திருப்பது நியாயமா?
அவன் பேச்சால் நான் கொஞ்சமும் பாதிக்கப்படவில்லை. நான் அமைதியாக பதிலளித்தேன், உங்களுக்கு இன்னொரு வழியை காட்டுகிறேன். கிழக்கே 300 மீட்டர் தொலைவில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அங்கே சுவர்கள் தடிமனாக இருக்கும், நிறைய கதவுகளும் உள்ளன. அங்கே நீங்கள் தற்காலிகமாக காற்றிலிருந்து தப்பிக்க முடியும். இன்னும் 500 மீட்டர் வடக்கே சென்றால் நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்திற்கான நுழைவாயில் உள்ளது. இங்கிருப்பதை விட அங்கே உள்ளே செல்வது மிகவும் எளிது. நீங்கள் இப்போது கிளம்பினால் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் நீங்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களைத்தான் ஈர்ப்பீர்கள். ஆனால் வாங்காய் கேட்பதாக இல்லை. கேமராவை நோக்கி சுட்டிக்காட்டி அவன் கத்தினான், என்னை ஏமாற்ற பார்க்காதே. எங்களை விரட்டத்தான் நீ பார்க்கிறாய். அரசாங்க மீட்பு படை விரைவில் வரும். அப்போது உன்னை பற்றி முதலில் நான் புகார் செய்வேன். இரட்டை மேற்கோள் குறி. அவனுக்கு பின்னால் சூறாவளி தீவிரமடைவதை பார்த்த நான் என் குரலை இன்னும் கடுமையாக்கினேன். அப்படியானால் மீட்பு படை வரும் வரை உயிர் பிழைத்திருந்தால் சரிதான். நான் பேசி முடித்ததும் தொலைதூரத்திலிருந்து ஒரு கர்ஜனை மெல்ல ஒலித்தது. அங்கிருந்த மூவரும் ஒரே நேரத்தில் உறைந்து நின்றனர். கண்காணிப்பு கருவியில் தெருமுனையிலிருந்து தடுமாறும் சில உருவங்கள் மெல்ல வெளிப்பட்டன. அவர்கள் உடல் பனி மற்றும் உறைபனியால் மூடப்பட்டிருந்தது. கண்கள் முற்றிலும் கருப்பாக இருந்தன. வாங்காயின் முகம் உடனடியாக மாறியது. லூசென், கதவை திற. சீக்கிரம் கதவை திற. நான் திறக்கவில்லை, ஏனெனில் எனக்கு நன்றாக தெரியும். அந்த முதல் கதவை திறந்த அடுத்த நொடியே எண்ணற்ற பேரழிவுகள் பின்தொடரும். வெளியே இருந்த கிருமி நீக்க மண்டலம் இன்னும் சுத்திகரிப்பை முடிக்கவில்லை. பனி வித்துக்களை சுமந்து வருபவர் யாராக இருந்தாலும் இந்த முழு கோட்டையையும் அழித்து விடுவார். நான் எனது இறுதி எச்சரிக்கையை விடுத்தேன். கிழக்கு நோக்கி ஓடுங்கள். இன்னும் நேரம் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு ஸ்பீக்கரை அணைத்து விட்டேன். வெளியே வாங்காய் ஒரு பைத்தியக்காரனைப் போல கதவை தட்டிக் கொண்டிருந்தான். அந்த கனமான பாதுகாப்பு கதவு ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அடுத்த நொடியே சில கருப்பு உருவங்கள் பனிப்புயலில் பாய்ந்து வந்தன. கண்காணிப்பு காட்சியில் பயங்கரமாக அதிர்வுகள் தெரிந்தன. நான் தொடர்ந்து பார்க்கவில்லை. நான் இரக்கமற்றவன் என்பதற்காக அல்ல, என்ன நடக்கும் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால். இந்த உலகம் அழிவின் விடையை ஏற்கனவே தந்துவிட்டது. யாராவது சத்தமாக கத்துகிறார்கள் என்பதற்காக மற்றவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை. யாராவது திடீரென்று அறத்தை போதிக்கிறார்கள் என்பதற்காக மற்றவர்கள் தங்கள் உயிர் பிழைக்கும் வாய்ப்பை விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை. மதியம் சரியாக 12 மணிக்கு வெளியில் வெப்பநிலை -86 பாகை செல்சியஸ் ஆக குறைந்தது. பனி பொழிவது குறையவே இல்லை. முழு நகரமும் முடிவில்லாத பனி மற்றும் உறைபனி போர்வையின் கீழ் புதைந்து கிடந்தது. தெருக்களில் உயிருடன் இருப்பவர்கள் யாரும் இல்லை. தொற்றுக்கு ஆளானவர்கள் மட்டுமே பனியில் மெதுவாக அலைந்து கொண்டிருந்தனர். முந்தைய இரவை விட அவர்களின் அசைவுகள் இப்போது அவ்வளவு இறுக்கமாக இல்லை. ஆனால் அவர்களின் கேட்கும் திறன் முன்பை விட கூர்மையாக மாறியிருந்தது. திடீரென்று தொலைவில் எங்கோ ஒரு கார்ஹார்ன் சத்தம் கேட்டது. 10 வினாடிகளுக்குள் அருகில் இருந்த ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட கருப்பு உருவங்கள் ஒரே நேரத்தில் திரும்பி சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடின. அந்த காட்சியை கண்ட நான் லேசாக முகம் சுளித்தேன். நான் நினைவில் வைத்திருந்தது போலவே எல்லாம் நடந்தது. பனி வித்துக்களால் பாதிக்கப்பட்ட அரக்கர்கள் தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். முதல் நாளில் அவை அதிக சத்தங்களால் மட்டுமே ஈர்க்கப்பட்டன. 3ஆம் நாளிலிருந்து அவை மென்மையான ஒலிகளுக்கும் வெப்ப மூலங்களுக்கும் உணர்திறன் கொண்டவையாக மாறின. 7ஆம் நாளுக்கு பிறகு சுவர்களில் ஏறும் மற்றும் கதவுகளை உடைக்கும் திறன் கொண்ட உருமாறிய வகை உயிரினங்கள் தோன்றத் தொடங்கும். இதன் பொருள் எனது நிலத்தடி கோட்டை முதல் 7 நாட்களை தாங்க வேண்டும். அந்த சோதனை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. மதியம் 2 மணிக்கு நிலத்தடி வணிக வளாகத்திற்கு வெளியே தெருவின் முடிவில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் 20க்கும் மேற்பட்ட மக்கள் அடங்கிய கூட்டம் தெரிந்தது. அதில் ஆண்களும் பெண்களும் இருந்தனர். சிலர் காயமடைந்தவர்களுக்கு நடக்க உதவி கொண்டிருந்தனர். மற்றவர்கள் பொருட்களை சுமந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அருகில் உள்ள குடியிருப்பு வளாகத்தின் நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்திலிருந்து இங்கு வந்திருக்க வேண்டும். அவர்கள் டவுன் ஜாக்கெட்டுகள், போர்வைகள், பிளாஸ்டிக் ரெயின்கோட்டுகள் மற்றும் திரைகளை கூட போர்த்தியிருந்தனர். அவர்களின் முகங்கள் ஸ்கார்ஃப்களால் மூடப்பட்டிருந்தன. கண்கள் மீது பிளாஸ்டிக் துண்டுகளை வெட்டி அணிந்திருந்தனர். அப்படியிருந்தும் அவர்களின் புருவங்களிலும் இமைகளிலும் பனியும் பனிக்கட்டியும் படிந்திருந்தன. சிலருடைய கைகளின் பின்புறமும் கழுத்திலும் அசாதாரணமான கரும்புள்ளிகள் தோன்றியிருந்தன. மேலும் வெடிப்புகளிலிருந்து கருப்பு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் வோங் ஹை. அவன் உண்மையில் உயிர் பிழைத்திருந்தான். இப்போது அவனது கண்களில் இருந்த பார்வை அன்று காலை இருந்ததை விட இன்னும் பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. அவனுக்கு அருகில் இரும்பு கம்பிகள், ரெஞ்ச்கள் மற்றும் கோடாரிகளை ஏந்திய சில இளைஞர்கள் இருந்தனர். அவர்கள் உதவி கேட்க வரவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்கள் கதவை உடைக்க வந்திருந்தனர். நான் வெளிப்புற ஸ்பீக்கர் அமைப்பை ஆன் செய்தேன். ஆனால் எனது குரல் பிரதான நுழைவாயிலில் உள்ள ஸ்பீக்கரில் கேட்டது. அந்த கூட்டம் உடனடியாக அமைதியானது. இங்கிருந்து கிளம்பிவிடுங்கள். நாங்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கப் போவதில்லை. உடனடியாக கூட்டத்திலிருந்து புகார்களும் கூச்சல்களும் எழுந்தன. நீங்கள் எப்படி இவ்வளவு இதயமில்லாமல் இருக்க முடியும்? நாங்கள் உள்ளே வந்து சிறிது கதகதப்பாக இருக்க அனுமதிப்பதில் என்ன தவறு? இவ்வளவு பெரிய இடத்தை நீங்களே மட்டும் எடுத்துக்கொண்டீர்கள். உங்களுக்கு பாவம் செய்ய பயமில்லையா? வோங் ஹை வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் கேட்டீர்களா என்று கத்தினான். அவனிடம் தங்குவதற்கு இடம், பொருட்கள் மற்றும் வெப்பமூட்டும் கருவிகள் கூட உள்ளன. அப்படியிருந்தும் அவன் எங்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறான். இப்படிப்பட்ட காலத்திலும் அவன் இன்னும் தனது சொந்த சொத்து என்று பிடிவாதமாக இருக்கிறான். இது முற்றிலும் மனிதாபிமானமற்ற செயல். நான் அவனை அமைதியாக பார்த்தேன். வோங் ஹை மக்களை தூண்டிவிடுவதில் மிகவும் கெட்டிக்காரன் என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவனால் தனியாக உள்ளே நுழைய முடியாது என்று தெரிந்ததால் மற்ற அனைவரையும் அதில் இழுத்தான். நான் கதவை திறக்க மறுக்கும் வரை அந்த கூட்டத்தின் பார்வையில் நான் வில்லனாக மாறிவிடுவேன். துரதிர்ஷ்டவசமாக அந்த தந்திரம் என் மீது இனி வேலை செய்யாது.
இருந்தது. நான் சொன்னேன், முதலில் இந்த நிலத்தடி வணிக வளாகம் எனக்கு சொந்தமானது. இரண்டாவதாக, இந்த இடம் இன்னும் குழு தனிமைப்படுத்தலுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை. மூன்றாவதாக, உங்களில் சிலருக்கு ஏற்கனவே கரும்புள்ளிகள் உள்ளன. நீங்கள் கட்டாயப்படுத்தி உள்ளே நுழைந்தால் அனைவரையும் அழிவுக்கு இழுத்துச் செல்வீர்கள். நான்காவதாக, வெளியில் நீங்கள் எவ்வளவு சத்தம் போடுகிறீர்களோ அவ்வளவு எளிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை ஈர்ப்பீர்கள். இன்னொரு முறை உங்களுக்குச் சொல்கிறேன். 300 மீட்டர் கிழக்கே சமூக மருத்துவமனை உள்ளது. 500 மீட்டர் வடக்கே நிலத்தடி வாகன நிறுத்துமிடம் உள்ளது. நீங்கள் வாழ விரும்பினால் அவர்கள் வருவதற்கு முன்பே இங்கிருந்து கிளம்புங்கள். இது நான் உங்களுக்கு தரும் கடைசி எச்சரிக்கை. ஆனால் வாங்காய் வெளிப்படையாகவே திருப்தியடையவில்லை. அவன் ஏளனமாகச் சிரித்தான். அவன் சொல்வதை கேட்காதீர்கள். நம்மை ஏமாற்றி இங்கிருந்து அனுப்பத்தான் அவன் இப்படி சொல்கிறான். நிச்சயமாக அவனிடம் உள்ளே நிறைய பொருட்கள் இருக்கும். நாமெல்லாரும் சேர்ந்து உள்ளே நுழைந்தால் கதவை திறக்க அவன் மறுக்க மாட்டான். சில இளைஞர்கள் உடனடியாக முன்னேறி இரும்பு கம்பிகள் மற்றும் தீயணைப்பு கோடரிகளால் வெளிப்புற இரும்பு கதவை தாக்கினர். பங் பங் காதுகளை செவிடாக்கும் அந்த ஓசை வெறிச்சோடிய தெரு முழுவதும் எதிரொலித்தது. இரட்டை மேற்கோள்குறி. எனது இறுதி எச்சரிக்கையை நான் கொடுத்துவிட்டேன். கதவை தாக்குவதை நிறுத்துங்கள். இந்த சத்தம் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை ஈழ்க்கும். வாங்காய் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக இன்னும் சத்தமாக, எல்லாரும் கத்துங்கள், அவனை திறக்கச் சொல்லுங்கள் என்று கத்தினான். இரட்டை மேற்கோள்குறி. நம்மை கொல்வதை பார்த்து கொண்டு அவன் சும்மா இருக்க மாட்டான். அவனால் கூட்டத்தினர் தூண்டிவிடப்பட்டனர். கதவை திற, கதவை திற. இரட்டை மேற்கோள்குறி. அந்த கூச்சல் பனிப்புயலில் வெகுதூரம் வரை எதிரொலித்தது. நான் அவர்களை இனி சமாதானப்படுத்த முயற்சிக்கவில்லை. அதற்கு பதிலாக கண்காணிப்பு திரையை தெருவின் இரு பக்கங்களுக்கும் மாற்றினேன். நிச்சயமாக தொலைவில் அலைந்து கொண்டிருந்த சில தொற்றாளிகள் மெதுவாக தலை நிமிர்ந்தனர். பிறகு இரண்டாவது, மூன்றாவது, ஐந்தாவது என பலரும். பனித்திரைக்கு பின்னால் இருந்து இன்னும் பல இருண்ட உருவங்கள் திரும்பின. அவர்கள் சத்தத்தை கேட்டுவிட்டார்கள். வாங்காய் இன்னும் கத்திக் கொண்டிருந்தான். லூசென், நீ கதவை திறக்காவிட்டால் நீ எல்லாரையும் கொல்கிறாய். நாட்காலியில் சாய்ந்தபடி நான் அவனை அமைதியாக பார்த்தேன். அவர்களை இங்கே வரவழைத்தது நீதான். அடுத்த நொடி முதல் இருண்ட உருவம் தெருமுனையிலிருந்து பாய்ந்து வந்தது. கூட்டத்தில் அலறல் சத்தம் கேட்டது. கதவை உடைத்துக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் கருவிகளை வீசிவிட்டு ஓடத் தொடங்கியதால் அந்த இடமே குழப்பத்தில் மூழ்கியது. சிலர் விழுந்தனர், சிலர் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டனர், சிலர் பனிப்புயலுக்குள் அலறியபடி ஓடினர். வாங்காயின் முகம் முற்றிலும் மாறியது. அவன் ஓடத் திரும்பினான், ஆனால் 2 அடி எடுத்து வைப்பதற்குள் மற்றொருவன் அவனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். வாங்காய், நாமெல்லாம் உள்ளே நுழைவோம் என்று நீதானே சொன்னாய். ஓடிவிடலாம் என்று நினைக்காதே. என்னை விட்டுவிடு. நீங்கள் முட்டாள்களாக இருந்தால் அது உங்கள் பிரச்சனை. இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்ததும் சுற்றியிருந்த அனைவரின் முகமும் மாறின. ஆனால் கோபப்பட அவர்களுக்கு நேரமில்லை. பனிப்புயலும் குழப்பமும் வாசலுக்கு வெளியே இருந்த காட்சியை விரைவாக விழுங்கின. நான் கண்காணிப்பு அறையில் அசையாமல் அமர்ந்திருந்தேன். நான் கதவை திறக்கவில்லை, ஏனென்றால் ஒரு விஷயத்தை நான் நன்றாக புரிந்திருந்தேன். நான் இப்போது இறக்கப்பட்டால் இறக்கப் போவது நான்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு வெளியே அனைத்தும் மீண்டும் அமைதியடைந்தன. பனி தொடர்ந்து பலமாக பெய்து கொண்டிருந்தது. இரும்பு கம்பிகள், போர்வைகள் மற்றும் சில காலணிகள் தரையில் சிதறி கிடந்தன. உயிர் பிழைத்தவர்கள் எல்லா திசைகளிலும் சிதறி ஓடிவிட்டனர். வாங்காய் என்பவனும் மறைந்துவிட்டான். அவன் தப்பித்து விட்டானா அல்லது பனிப்புயலில் சிக்கிக் கொண்டானா என்று என்னால் அறிய முடியவில்லை. நான் வெளி ஸ்பீக்கரை அணைத்துவிட்டு நுழைவாயிலில் இருந்த கண்காணிப்பு கேமராவை பெரிதாக்கி வெளிப்புற பாதுகாப்பு தடுப்பு சேதமடையவில்லை என்பதை உறுதிப்படுத்தினேன். மிகவும் நல்லது. நிலத்தடி கோட்டை தனது முதல் தாக்குதலை எந்த சேதமுமின்றி கடந்துவிட்டது. அப்போது என் போன் மீண்டும் அதிர்ந்தது. இந்த முறை அது லினுவா இல்லை. அது ஜோ. லூசென், நீ எங்கிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ நிலத்தடி வணிக வளாகத்தில் இருக்கிறாய், இல்லையா? சற்று காத்திரு. நாங்கள் இதோ வருகிறோம். நிலத்தடி வணிக வளாகத்தை பற்றிய செய்தி ஏற்கனவே ஜோ வை சென்றடைந்ததாக தோன்றியது. வாங்காய் சொன்னானா அல்லது லின் யூய் சொன்னாரா என்பது இப்போது முக்கியமல்ல. முக்கியமானது என்னவென்றால் அவர்கள் இறுதியாக என் மீது பார்வையை திருப்பியுள்ளனர். ஆனால் இந்த வாழ்க்கை வேறுபட்டது. கதவு என் கையில் இருந்தது, பொருட்கள் என் கையில் இருந்தன, உயிர்வாழும் வாய்ப்பும் என் கையில் இருந்தது. நான் மெதுவாக ஒரு பதிலை தட்டச்சு செய்தேன். வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன். செய்தியை அனுப்பிய பிறகு நான் வரைபடத்தை திறந்து ஜினுவா ஹோட்டலை பார்த்தேன். அது நிலத்தடி வணிக வளாகத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்திலேயே இருந்தது. இவ்விரண்டிற்கும் இடையே கைவிடப்பட்ட நிலத்தடி பாதை ஒன்று இருந்தது. முன்பெல்லாம் அங்கு செல்ல காரில் சில நிமிடங்கள் மட்டுமே ஆகும். ஆனால் இப்போது அந்த 1 கிலோமீட்டர் தூரம் பனிப்புயல், கடும் குளிர், பாதிக்கப்பட்ட உயிரினங்கள் மற்றும் கட்டுப்பாட்டை இழந்த மனிதர்களால் நிறைந்திருந்தது. அவர்கள் உயிர் பிழைத்து இங்கு வர நினைத்தால் அது அவ்வளவு எளிதானதாக இருக்காது. மதியம் அதிகாலை 3:30 மணியளவில் ஷிங்யூ ஹோட்டலின் புறநகரில் இருந்த கண்காணிப்பு கேமரா மங்கலான மனித குழுவை இறுதியாக படம் பிடித்தது. பனிப்பொழிவு மிக அதிகமாக இருந்ததால் ஒவ்வொரு முகத்தையும் என்னால் தெளிவாக காண முடியவில்லை. ஒரு கணம் அவர்கள் தெருமுனையில் இருந்த கேமராவில் தெரிந்தனர். அடுத்த கணம் அவர்கள் பனித்திரையில் மறைந்துவிட்டனர். ஜோ லினுவா மற்றும் சில நண்பர்களை அழைத்துக் கொண்டு வணிக வளாகத்தை நோக்கி போராடி வந்து கொண்டிருந்தான். அவர்கள் ஹோட்டல் ஸ்டோர் ரூமிலிருந்து எடுத்த போர்வைகள், மேஜை விரிப்புகள் மற்றும் ரெயின்கோட்டுகளை போர்த்தியிருந்தனர். அவர்களின் முகங்கள் பெட்ஷீட்கள் மற்றும் ஸ்கார்வ்களால் மூடப்பட்டிருந்தன.
கைகளும் கால்களும் பிளாஸ்டிக் கவர்கள், டேப் மற்றும் பிளாஸ்டிக் பைகளால் சுற்றப்பட்டிருந்தன. அப்படியிருந்தும் ஒவ்வொரு முறை சிசிடிவி திரையில் அவர்கள் தோன்றும் போதும் அவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே சென்றது. சிலரால் தொடர்ந்து நடக்க முடியாமல் சாலையோரம் இருந்த கடைகளுக்குள் தங்க வேண்டியதாயிற்று. மற்றவர்கள் எங்காவது ஒளிந்து கொள்ள முடிவு செய்து மீண்டும் வந்து இணைய முடியவில்லை. ஷாப்பிங் மாலுக்கு அவர்கள் நெருங்கியபோது 10 பேருக்கும் மேல் இருந்த அந்த குழு 7 பேராக குறைந்துவிட்டது. ஜோ யா லினூவாவின் கையை பிடித்துக் கொண்டிருந்தான். அவள் முகம் காகிதம் போல வெளிறிப் போய் இருந்தது. அவள் எப்போதும் தன் தோற்றத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாள். எப்போதெல்லாம் வெளியே செல்வாளோ அப்போதெல்லாம் அவள் மேக்கப் கச்சிதமாக இருக்க வேண்டும். காலணிகளில் ஒரு சிறு தூசி படிந்தால் கூட அவளுக்கு கோபம் வரும். ஆனால் இப்போது அவள் உடல் முழுவதும் அழுக்கு ரத்தத்தால் கரைபடிந்திருந்தது. அவள் தலைமுடி கலைந்து முகத்தில் ஒட்டிக்கொண்டிருந்தது. அவள் பார்ப்பதற்கு அகதி போலவே இருந்தாள். கண்காணிப்பு அறையில் அமர்ந்து நான் எந்தவித அனுதாபமும் இன்றி அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தேன். என் முந்தைய வாழ்க்கையில் நானும் இதே போலத்தான் பணியில் ஊர்ந்து சென்றிருந்தேன். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அன்று நான் அவளுக்காக மருந்து வாங்க பனிப்புயலை தாண்டிச் சென்றேன். இந்த முறை கதவை திறக்கும்படி கெஞ்சுவதற்காக அவள் இங்கே வந்திருக்கிறாள். சிறிது நேரத்தில் தள்ளாடும் சில உருவங்கள் அவர்களுக்கு பின்னால் தெரிந்தன. ஜோ யாவுக்கும் அவர்கள் வந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அவன் முகம் மாறியது. உடனே அவன் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். வேகமாக வா, ஷாப்பிங் மால் இதோ முன்னால் தான் இருக்கிறது. நாம் உள்ளே சென்று விட்டால் நாம் காப்பாற்றப்பட்டு விடுவோம். லினூவா குளிர் தாங்க முடியாமல் உதடுகள் நீல நிறமாகி போயிருந்தாள். அழுது கொண்டே அவள் சொன்னாள், ஜோய், என்னால் இனியும் நடக்க முடியாது. ஜோ யா திரும்பி அவளை ஏறிட்டான். அவன் முகத்தில் பொறுமையின்மை தெரிந்தது. இப்போது என்ன நேரம் என்று நினைக்கிறாய்? இன்னமும் செல்லமான இளவரசி போல நடந்து கொள்கிறாயா? லினூவா அதிர்ந்து போனாள். இந்த உலகம் அழியும் முன் ஜோயா எப்போதும் அவளிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்தான். அவன் அவளுக்கு தண்ணீர் கொடுப்பான், அவளது பையை சுமப்பான். அவன் அவளிடம் எப்போதும் புரிதலுடன் நடந்து கொள்வான். ஆனால் பேரழிவு தொடங்கிய சில நாட்களிலேயே அவன் பொறுமை கரைந்துவிட்டது. ஜோ யாதான் நினைத்தது போல தனக்கு துணையாக இருக்கமாட்டான் என்பதை லினூவா அப்போதுதான் உணர்ந்தாள். ஆனால் அது மிகத்தாமதமாகிவிட்டது. அரை மணி நேரம் கழித்து அவர்கள் இறுதியாக நிலத்தடி ஷாப்பிங் மாலின் வாசலுக்கு வந்தனர். ஜோ யா கேமராவை பார்த்துவிட்டு இரும்பு கதவை பலமாக தட்டினான். லூசென், கதவை திற, நாங்கள் வந்துவிட்டோம். லினூவாவும் மேலே பார்த்தாள். அவள் முகத்தில் கண்ணீர் உடனடியாக வழிந்தது. லூசென், இது நான் தான். நீ உள்ளேதான் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். தயவு செய்து கதவை திறக்க முடியுமா? நான் செய்தது தவறுதான் என்று உண்மையாகவே உணர்கிறேன். நான் வெளிப்புற ஒளிபரப்பு அமைப்பை ஆன் செய்தேன். எனது குரல் வருவதற்கு முன்பு ஸ்பீக்கரில் மின்சார இரைச்சல் கேட்டது. நீ எதற்கெல்லாம் வருந்துகிறாய்? லினுயி தனது கடைசி நம்பிக்கையை பிடித்தது போல அவசரமாக பதிலளித்தாள். வீட்டை என் பெயருக்கு மாற்றச் சொல்லி உன்னை வற்புறுத்தியிருக்க கூடாது. உன்னை புண்படுத்தும் விதமாக நான் பேசியிருக்க கூடாது. ஜோ யிடம் நான் அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்க கூடாது. லூசென், நீ என்னை உள்ளே அனுமதித்தால் இனிமேல் நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறேன். ஜோ யாவின் முகம் இருண்டது. லினுயி அவனை பார்க்கக்கூட இல்லை. அவள் கேமராவையே வெறித்து பார்த்துக்கொண்டு பரிதாபமாக அழுதாள். இது என் முந்தைய வாழ்க்கையாக இருந்திருந்தால் அவளை பார்த்து என் மனம் உருகியிருக்கும். ஆனால் இப்போது இது எனக்கு வேடிக்கையாகவே இருந்தது. நான் தொடர்ந்தேன். லினுயி, நான் இப்போது கதவை திறந்தால் நீ ஜோ யாவின் பக்கம் நிற்கமாட்டாய் என்று உன்னால் உறுதி அளிக்க முடியுமா? இங்குள்ள பொருட்களை என்னிடம் ஒப்படைக்க என்னை வற்புறுத்த அவர்களுக்கு நீ உதவமாட்டாய் என்று உன்னால் உறுதி அளிக்க முடியுமா? நீ உள்ளே வந்ததும் இது உங்களனைவருக்கும் சொந்தமான இடம் என்று கருதமாட்டாய் என்று உன்னால் உறுதி அளிக்க முடியுமா? லினுயி வாயை திறந்தாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அது நன்றாகவே புரிந்தது. அந்த கதவு திறந்தால் அவள் முதலில் சிந்திப்பது எனக்கு நன்றி சொல்வது பற்றியதாக இருக்காது. எப்படி உயிர் பிழைப்பது, எப்படி ஜோ யாவையும் உள்ளே அழைத்து வருவது, இந்த இடத்தை எப்படி தனது புதிய புகலிடமாக மாறுவது என்றுதான் அவள் சிந்திப்பாள். ஜோ யாவின் முகபாவனை சற்றே மாறியது. அவன் சுதாரித்துக் கொண்டு ஏளனமாகச் சிரித்தான். லூசென், எங்களுக்குள் பிரிவினையை உருவாக்க முயற்சிப்பதை நிறுத்து. வெளியே எங்கும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நீ உள்ளே மறைந்து கொண்டு எங்களை விசாரிக்கிறாய். நான் அவனை பார்த்தேன். ஜோ யா, உனக்கு உண்மையில் தேவையானது பிழைப்பதற்கான வழி அல்ல. உனக்கு தேவையானது உள்ளே இருக்கும் பொருட்கள்தான். இந்த நிலத்தடி வணிக வளாகம் எங்கே இருக்கிறது என்று தெரிந்த நிமிடம் முதலே நீ உதவி கேட்க நினைக்கவில்லை. எப்படி உள்ளே நுழைவது மற்றும் எல்லாவற்றையும் எப்படி அபகரிப்பது என்றுதான் நீ சிந்தித்துக் கொண்டிருந்தாய். ஜோ யாவின் முகபாவனை முற்றிலும் மாறியது. நடிப்பை விட்டொழித்து கீழே குனிந்து ஒரு கல்லை எடுத்து கேமரா பாதுகாப்பு உறை மீது வீசினான். டமார்! பாதுகாப்பு கவசம் லேசாக மட்டுமே அதிர்ந்தது. அதில் ஒரு கீறல் கூட விழவில்லை. லூசென், மர்மமாக நடிப்பதை நிறுத்து. இதை நான் உனக்குச் சொல்கிறேன். இன்று நீ கதவை திறக்காவிட்டால் நான் உள்ளே நுழைந்த பிறகு இங்குள்ளவை எதுவும் உனக்கு சொந்தமாக இருக்காது. லினுயியின் முகம் வெளிறிப்போனது. அப்போதுதான் அவளுக்கு உண்மை புரிந்தது. ஜோ யா என்னை உதவி கேட்டு அழைக்க ஒருபோதும் நினைக்கவில்லை. அவன் உள்ளே புகுந்து மாலில் உள்ள பொருட்களை கொள்ளையடிக்க விரும்பினான். அவள் வெறும் ஒரு கருவி, என்னை கதவை திறக்க வைக்க அவன் பயன்படுத்திய தந்திரம்.
அவள் அவசரமாக பின்வாங்கி ஜோ யாவை பார்த்தாள். ஜோ யா, நாம் லூ சென்னிடம் உதவி கேட்கத்தான் வந்தோம் என்று சொல்லவில்லையா? ஜோ யா திரும்பி பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த கனிவான பாவனை முற்றிலும் மறைந்துவிட்டது. இப்போது என்ன நேரம் என்று நினைக்கிறாய்? நீ கெஞ்சினால் அவன் கதவை திறந்து விடுவான் என்று இன்னும் நம்புகிறாயா? லின் யுவாய் அதிர்ச்சியில் அப்படியே நின்றாள். ஜோ யா ஏளனமாகச் சிரித்தான். லூ சென் மென்மையானவன் என்றும் அவன் உனக்குத்தான் அதிக மதிப்பளிப்பான் என்றும் நீ சொல்லியிருக்காவிட்டால் நான் ஏன் உன்னை ஆபத்தான இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருப்பேன்? வழியில் உன்னை ஏன் பாதுகாத்து வந்தேன் என்று தெரியுமா? ஏனென்றால் அவனை கதவை திறக்க வைக்க உன்னால் மட்டுமே முடியும். அந்த கதவு திறந்தால் உள்ளே இருக்கும் பொருட்களே நம் உயிர் வாழ்க்கைக்கு ஒரே வழி. லின் யுவாய் உறைந்து போய் நின்றாள். ஜோ யா தன் மீது உண்மையான அக்கறை கொண்டதால்தான் நன்றாக நடந்து கொண்டான் என்று அவள் எப்போதும் நம்பினாள். குறைந்தபட்சம் இது போன்ற சூழலில் அவன் தன்னை காப்பான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் கடைசியில் அவன் அந்த கதவை திறக்க பயன்படுத்தும் ஒரு கருவியாக மட்டுமே இருந்தாள். நான் கண்காணிப்பு அறையில் அமைதியாக அமர்ந்து விரல்களால் மேஜையை தட்டிக் கொண்டிருந்தேன். சில சமயங்களில் உண்மையை நான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர்களே ஒருவருக்கொருவர் முகமூடியை கிழித்துக் கொள்வார்கள். அப்போது தொலைவில் இருந்து ஒரு உருமல் சத்தம் கேட்டது. அவர்கள் ஏற்படுத்திய சத்தத்தால் பல இருண்ட உருவங்கள் ஈர்க்கப்பட்டன. உங்களுக்கு 30 வினாடிகள் தருகிறேன். ஜோ யாவின் முகம் மாறியது. அவன் மீண்டும் கதவை தட்டத் தொடங்கினான். லூ சென், கதவை திற. இப்போதே திற. உன்னை யாரும் தொடமாட்டார்கள் என்று என்னால் உறுதியளிக்க முடியும். நான் பதில் சொல்லவில்லை. இந்தச் சூழலிலும் அவள் எவ்வளவு திமிராக நடந்து கொள்கிறாள். லின் யுவாயின் கால்கள் தளர்ந்து பனியில் சரிந்து விழுந்தாள். அவள் எழுந்திருக்க முயன்றாள். ஆனால் குளிரால் அவளது கால்கள் மரத்துப் போயின. அவளால் கேமராவை பார்த்து அழுது கொண்டு இருக்க மட்டுமே முடிந்தது. லூ சென், நான் உன்னை கெஞ்சுகிறேன். விஷயங்கள் இப்படி முடியும் என்று நான் நினைக்கவில்லை. நான் செய்த தவறை உணர்கிறேன். நான் அவளை பார்த்தேன். எனக்கு திருப்தியோ அல்லது பரிதாபமோ ஏற்படவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்ற அமைதி மட்டுமே இருந்தது. லினி, உனக்கு நான் வாய்ப்புகள் கொடுத்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மற்றவர்களையே தேர்ந்தெடுத்தாய். இந்த முறை நான் என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அவள் முற்றிலும் உடைந்து போனாள். லூ சென், தயவு செய்து எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு. நான் மீண்டும் பதிலளிக்கவில்லை. தூரத்தில் இருந்த கருநிழல்கள் நெருங்கிக் கொண்டே இருந்தன. இறுதியில் ஜோ யா பீதியடைந்தாள். அவள் பின்னோக்கி பார்த்துவிட்டு லின் யுவாவின் கைகளில் இருந்த அவசரகால பையை நோக்கினாள். நான் வெளிப்புற டெலிவரி துவாரத்தின் வழியாக அனுப்பிய பை அது. அதற்குள் சில பாக்கெட் பிஸ்கட்டுகள், 2 ஹீட் பேக்குகள் மற்றும் தற்காலிக தங்குமிடத்திற்கான வரைபடம் இருந்தன. லின் யுவா அதை தனது கடைசி உயிர்நாடியைப் போல இறுக்கி கட்டிக்கொண்டாள். திடீரென்று ஜோ யா முன்னால் பாய்ந்து அந்த அவசரகால பையை பறித்தாள். லின் யுவா உறைந்து போனாள். ஜோயா, என்ன செய்கிறாய்? அவளை பார்க்கக்கூட திரும்பாமல் ஜோ யா திரும்பி ஓடினாள். அப்போதுதான் லின் யுவாவுக்கு புரிந்தது. கடைசி நேரத்தில் ஜோ யா தன்னை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே விரும்பினாள். அவள் தள்ளாடியபடி அவளை பின்தொடர்ந்து சென்று அவளது உடையை பிடித்துக் கொண்டாள். ஜோயா, நீ என்னை விட்டு செல்ல முடியாது. ஜோ யா திரும்பி பார்த்தாள். அவளது முகம் வன்மத்தால் சிதைந்திருந்தது. தொலைந்து போ, தொலைந்து போ. அவள் தனது முழு பலத்துடன் அவளை தள்ளிவிட்டாள். லின் யுவா தலைகுப்புற பனியில் விழுந்தாள். அவள் வைத்திருந்த அவசரகால பையையும் ஜோயா எடுத்துச் சென்றாள். லின் யுவா வெறித்து பார்த்தாள். ஜோயா, லூ சென் அதை எனக்குத்தான் கொடுத்தார். ஜோ யா நிற்கவில்லை. அவள் நேராக தெருமுனையை நோக்கி ஓடினாள். பைக்குள் பிஸ்கட்டுகள், ஹீட் பேக்குகள் மற்றும் தங்குமிட வரைபடம் இருந்தன. இங்கிருந்து வெளியேறிய பிறகு உயிர் வாழ அவை மட்டுமே உதவும். இருந்தும் அவள் லின் யுவாவை திரும்பி பார்க்கக்கூட துணியவில்லை. லின் யுவா பணியில் உதவியற்றவளாக கிடந்து ஜோ யாவின் உருவம் தூரத்தில் மறைவதை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நொடியில் அவளுக்கு ஏதோ ஒன்று புரிந்தது. ஜோ யா அவளை காப்பாற்ற விரும்பவே இல்லை. அவளுக்கு தேவையானது எல்லாம் தன்னை உயிர்வாழ வைக்கும் பொருட்கள் மட்டுமே. லின் யுவாவை பொறுத்தவரை அவள் இந்த கதவை திறக்க பயன்பட்ட ஒரு கருவி மட்டுமே. அவள் பேரழிவிடம் தோற்கவில்லை. தொற்று நோயிடமும் தோற்கவில்லை. அவள் தனது பேராசை மற்றும் துரோகத்தாலேயே தோற்றுப்போனாள். மிக கடினமாக முயன்று லின் யுவா தலையை உயர்த்தினாள். அவள் தற்செயலாக கேமராவை பார்த்தாள். ஏதோ சொல்ல நினைத்து வாயை திறந்தாள். ஆனால் பனிப்புயல் மிகவும் கடுமையாக இருந்தது. அவள் என்ன சொல்கிறாள் என்பது எனக்கு கேட்கவில்லை. கண்காணிப்பு திரை சில முறை சிமிட்டியது. பனிப்புயலுக்குள் இருந்து சில கருநிழல்கள் வெளிப்பட்டு மெதுவாக நெருங்கின. நான் தொடர்ந்து பார்க்கவில்லை. அந்த மானிட்டரை நான் அணைத்துவிட்டேன். சில நிமிடங்களுக்குப் பிறகு வெளிப்புற ஆடியோவில் காற்றின் இரைச்சல் மட்டுமே கேட்டது. ஜோ யா மீண்டும் ஒரு செய்தியை கூட அனுப்பவில்லை. லின் யுவாவின் சேட் விண்டோ மீண்டும் ஒளிரவே இல்லை. மறுநாள் காலை முதன்மை நுழைவாயிலில் இருந்த கேமராவை மீண்டும் ஆன் செய்தேன். பலப்படுத்தப்பட்ட கதவுக்கு வெளியே நான் லின்விக்கு கொடுத்த கோட் மட்டுமே இருந்தது. அதில் பாதி ஏற்கனவே பனிக்கு அடியில் புதைந்திருந்தது. திரையை அணைப்பதற்கு முன்பு நீண்ட நேரம் அதையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த நொடியில்தான் என் வாழ்நாள் முழுவதும் சுமந்து வந்த வெறுப்பு இறுதியாக மறைந்தது.
அடுத்த நாள் காலை தெருமுனையில் இருந்த கூடுதல் கண்காணிப்பு கேமராவை ஆன் செய்தேன். ஜோயா அதிக தூரம் சென்றிருக்கவில்லை. அவசரகால பையை திருடிய பிறகு வரைபடத்தில் இருந்த தற்காலிக முகாமிற்கு செல்ல அவள் திட்டமிட்டிருந்தாள். ஆனால் மற்றவர்கள் தன் பொருட்களை திருடிவிடுவார்கள் என்று அவள் பயந்தாள். வழியில் தன் மார்போடு பையை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு கண்ணில் பட்டவர்களிடமிருந்து மறைந்து சென்றாள். நான் குறிப்பிட்ட பாதுகாப்பான பாதையை தவிர்த்துவிட்டு குறுகியதாக தெரிந்த ஒரு சந்து வழியாகச் சென்றாள். என் முந்தைய வாழ்க்கையில் அந்தச் சந்தில்தான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தனர். கண்காணிப்பு திரையில் ஜோயா உள்ளே சில அடிகள் எடுத்து வைத்ததும் சந்தின் ஆழத்திலிருந்து சில நிழல் உருவங்கள் மெதுவாக திரும்பின. ஏதோ ஆபத்து என்பதை அவள் உணர்ந்ததாக தெரிந்தது. உடனடியாக நின்றுவிட்டு திரும்பி ஓட முயன்றாள். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. பனிக்கும் கைவிடப்பட்ட வாகனங்களுக்கும் பின்னால் இருந்தும் அவளைச் சுற்றியிருந்த எல்லா பக்கங்களிலிருந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் வெளிப்பட்டனர். பையை இறுக்க பிடித்துக் கொண்டு பதற்றத்துடன் பின்வாங்கினாள். ஆனால் சந்தின் நுழைவாயிலிலும் தள்ளாடும் உருவங்கள் தோன்றின. அவள் தப்பிக்கும் வழி முற்றிலும் அடைக்கப்பட்டது. கண்காணிப்பு திரையில் அவள் அருகில் இருந்த ஒரு ஷட்டர் கதவை வெறித்தனமாக தட்டினாள். பிறகு ஷாப்பிங் மாலை நோக்கி ஏதோ கத்தினாள். ஆனால் தூரம் அதிகமாக இருந்தது. என்னால் அதை தெளிவாக கேட்க முடியவில்லை. அடுத்த நொடியே பல உருவங்கள் ஒரே நேரத்தில் அவள் மீது பாய்ந்தன. பாதிக்கப்பட்டவர்களின் கூட்டத்திற்குள் ஜோயா உடனடியாக மறைந்து போனாள். பனிப்புயல் அந்தச் சந்தையும் அவளது கடைசி போராட்டத்தையும் விரைவாக புதைத்துவிட்டது. அன்று முதல் ஜோயா மீண்டும் ஒருபோதும் தோன்றவில்லை. நான் அந்த கண்காணிப்பு திரையை அணைத்துவிட்டேன். கண்காணிப்பு அறை மீண்டும் அமைதியானது. வெளியே பனிப்புயலும் பாதிக்கப்பட்டவர்களின் உருமல்களும் முற்றிலும் சீரழிந்த உலகம் மட்டுமே இருந்தது. என் தங்குமிடத்திற்குள் வெப்பமூட்டும் கருவி சீராக இயங்கிக் கொண்டிருந்தது. விளக்குகள் பிரகாசமாக எரிந்தன. நான் சமையலறைக்குச் சென்று ஒரு கிண்ணத்தில் சூடான சூப்பை ஊற்றிக்கொண்டேன். முதல் மிடறு பருகியபோது அதன் கதகதப்பு என் தொண்டையில் இறங்கி வயிற்றை அடைந்தது. அப்போதுதான் நான் உண்மையை உணர்ந்தேன். ஆம், அது உண்மைதான். நான் பிழைத்துக் கொண்டேன். அன்று முதல் வாங்ஹாய் மற்றும் ஜோயாவைப் போல கதவை திறக்கச் சொல்லி வற்புறுத்த யாரும் தைரியமாக வரவில்லை. வாங்காய் மறைந்துவிட்டான். ஜுயா மீண்டும் ஒருபோதும் தோன்றவில்லை. லின் யுயியும் அந்த பெரிய பனிப்புயலில் என்றென்றைக்கும் மறைந்து போனாள். ஆனால் ஆபத்து முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல என்பதை நான் அறிந்திருந்தேன். மாறாக பேரழிவின் உண்மையான கொடூரம் அப்போதுதான் தொடங்கியிருந்தது. தொடர்புகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த நகரமும் நீண்ட அமைதியில் ஆழ்ந்தது. தொலைபேசிகளுக்கு எந்த செய்தியும் வரவில்லை. குழு சரட்டை கடைசியாக வந்த உதவிக்கான அழைப்புடன் நின்றுவிட்டது. சிக்னல் கம்பங்கள் முற்றிலும் காலியாகிவிட்டன. முதல் 2 நாட்கள் நான் அவ்வப்போது என் தொலைபேசியை எடுத்து பார்த்தேன். அதற்கு பிறகு அதை ஒரு டிராயரில் பூட்டி வைத்தேன். இந்த உலகம் இனி தொலைபேசியால் மக்களை இணைக்கும் ஒன்றாக இல்லை. முதல் பெரிய பனிப்புயல் அரை மாதம் நீடித்தது. அந்த முழு 2 வாரங்களும் வெளியில் வானம் ஒருபோதும் பிரகாசமாக இருக்கவில்லை. பகல் மற்றும் இரவுக்கும் இருந்த ஒரே வித்தியாசம் கண்காணிப்பு திரைகளில் தெரிந்த சாம்பல் நிறத்தின் லேசான மாற்றம் மட்டுமே. தெருக்களில் பனிமலை போல் குவிந்திருந்தது. அது கார்களின் கூரைகளை மூடியது, ஒவ்வொரு கட்டிடத்தின் கீழ்த்தள வெளியேற்றங்களையும் தடுத்தது, மேலும் சரியான நேரத்தில் தப்பிக்க முடியாத எண்ணற்ற மக்களை புதைத்தது. மிகவும் குளிரான காலகட்டத்தில் வெளிப்புற வெப்பநிலை -80°C ஆக குறைந்தது. அவ்வளவு குறைந்த வெப்பநிலையில் ஒரு சாதாரண மனிதன் வெளியே நீண்ட நேரம் உயிர்வாழ முடியாது. அரை மாதம் கழித்து பனிப்புயல் மெல்ல குறையத் தொடங்கியது. வெப்பநிலை அதன் மிக குறைந்த புள்ளியிலிருந்து மெதுவாக -45°C வரை உயர்ந்தது. சாதாரண மக்களுக்கு அது இன்னும் ஆபத்தான வெப்பநிலைதான். ஆனால் அது எஞ்சியிருந்த சில உயிர் பிழைத்தவர்கள் குறுகிய தூரம் பயணிக்க உதவியது. அந்த நாட்களில்தான் பனியில் உள்ள வித்திகளின் தொற்றுமுறையை நான் படிப்படியாக உறுதிப்படுத்தினேன். இந்த பனி மக்களை கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யவில்லை. அவர்கள் அதை தொட்ட உடனேயே தொடர்பு சுருக்கமாகவும் துணிகளின் வழியாகவும் மட்டுமே இருந்தால் அதை கையாள ஒரு வாய்ப்பு இருந்தது. உண்மையில் ஆபத்தானது என்னவென்றால் உருகிய பனி திறந்த காயங்கள், கண்கள், மூக்கு, வாய் ஆகியவற்றிற்குள் நுழைவது அல்லது நீண்ட நேரம் தோலின் மீது தங்கியிருப்பதுதான். தோலில் கரும்புள்ளிகள் தோன்றியவுடன் தொற்று செயல்முறை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. எனது முந்தைய வாழ்க்கையின் அனுபவத்தின் அடிப்படையில் நீண்ட அடைகாக்கும் காலம் சுமார் 72 மணி நேரம் ஆகும். எனவே நிலத்தடி தளத்திற்காக நான் நிறுவிய முதல் இரும்பு விதி இதுதான். எந்தவொரு வெளிநபரும் 72 மணி நேரம் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் கூட குறைவாக இருக்கக்கூடாது. பலமுறை நான் உயிர் பிழைத்தவர்கள் குடியிருப்பு கட்டிடங்களிலிருந்து வெளியேறுவதை பார்த்தேன். அவர்கள் தங்களை படுக்கை விரிப்புகளால் போர்த்திக்கொண்டு பிளாஸ்டிக் பைகளால் தங்கள் காலணிகளை மூடிக்கொண்டனர். அவர்கள் படுக்கை விரிப்புகளை போர்த்திக்கொண்டு காலணிகளை பிளாஸ்டிக் பைகளால் மூடி உணவை தேடி தெருவுக்கு குறுக்கே இருந்த பல்பொருள் அங்காடியை நோக்கிச் செல்ல வீட்டிலேயே செய்த கருவிகளை எடுத்துச் சென்றனர். ஆனால் அவர்கள் அதிக தூரம் செல்வதற்கு முன்பே இருண்ட உருவங்கள் பனிக்கு அடியில் மெதுவாக நகரத் தொடங்கின. தொற்றுக்குள்ளானவர்கள் பனியில் பாதி புதையுண்டு கிடந்தனர். பெரும்பாலான நேரம் அவர்கள் அசையாமல் உறைந்து போனது போல கிடந்தனர். ஆனால் காலடி அதிர்வு, உடல் வெப்பம் அல்லது சத்தத்தை உணர்ந்தவுடன் அவர்கள் கடந்து செல்பவர்கள் மீது பாய்வார்கள்.
பனிப்புயலால் கண்காணிப்பு திரை விரைவில் மறைந்து போனது. நான் பார்ப்பதை நிறுத்தினேன். எனது முந்தைய வாழ்க்கையில் அந்த காட்சிகளை நான் மிக தெளிவாகவே பார்த்திருந்தேன். அவற்றை மீண்டும் பார்ப்பது தூங்குவதை இன்னும் கடினமாக்கும். ஆரம்பத்தில் தொற்றுக்குள்ளானவர்கள் உயிர் பிழைத்தவர்களை உள்ளுணர்வாக மட்டுமே துரத்தினர். சில நாட்களுக்குப் பிறகு அவர்கள் சத்தம், அதிர்வுகள் மற்றும் வெப்ப மூலங்களுக்கு உணர்திறன் அடைந்தனர். 7வது நாளில் முதல் உயர் அபாய தொற்று மாறுபாடு தோன்றியது. அதன் நகரும் திறன் வியத்தகு முறையில் அதிகரித்திருந்தது. ஒரு தொற்றுக்குள்ளான உயிரி வெப்ப மூலத்தால் ஈர்க்கப்பட்டு வணிக வளாகத்தின் வெளிப்புற சுவரில் உள்ள காற்றோட்ட நுழைவாயிலை நோக்கி மெதுவாக வந்தது. அகச்சிவப்பு கேமரா எச்சரிக்கை அலாரத்தை தூண்டியபோது நான் மின் அமைப்பை சரிபார்த்துக் கொண்டிருந்தேன். கூர்மையான அலாரத்தின் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. அந்த நொடியில் என் இதயம் ஒரு கணம் நின்றது. பயந்ததாலல்ல, முந்தைய வாழ்க்கையில் கதவை உடைத்துக் கொண்டு மக்கள் உள்ளே நுழைந்த நினைவுகள் அந்த கணமே என் மனதில் வந்து சென்றதால். நான் உடனடியாக காற்றோட்ட கேமராவிற்கு மாறினேன். திரையில் அந்த தொற்றுக்குள்ளான உயிரி வெளிப்புற சுவரில் நின்று உலோக பாதுகாப்பு கிரில்லை நோக்கி மெதுவாக நகர்ந்தது. அடுத்த நொடி டங். காற்றோட்ட குழாய் லேசாக அதிர்ந்தது. நான் அசையவில்லை. நான் திரையையே பார்த்துக் கொண்டிருந்தேன். டங். 2வது தாக்குதல். டங். 3வது. பாதுகாப்பு கிரில்லில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. வடிகட்டுதல் அமைப்பு முற்றிலும் சாதாரணமாகவே இருந்தது. பின்வாட்டம் தடுக்கும் சாதனம் எந்த கோளாறுமின்றி தொடர்ந்து இயங்கியது. அப்போதுதான் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். நல்ல வேளையாக நான் முன்னதாகவே காற்றோட்ட அமைப்புக்கு கூடுதல் ஒலிப்புகா அடுக்கு அமைத்திருந்தேன். வெப்ப பரிமாற்றி மற்றும் மறைக்கப்பட்ட காற்றோட்ட நுழைவாயில் வெளியேறும் காற்றை மிக குறைந்த வெப்பநிலையில் வைத்திருந்தது. சத்தமும் முடிந்தவரை மிக குறைந்த நிலைக்கு குறைக்கப்பட்டது. அந்த தொற்றுக்குள்ளான உயிரி வெப்பத்தின் மெல்லிய தடயங்களால் மட்டுமே ஈர்க்கப்பட்டது. அதனால் உண்மையான நுழைவாயிலை கண்டறிய முடியவில்லை. எனது முந்தைய வாழ்க்கையில் மக்களை வெளியே நிறுத்த ஒரு சரியான கதவு கூட என்னிடம் இல்லை. இந்த வாழ்க்கையில் நான் எனக்காக ஒரு உண்மையான கோட்டையை உருவாக்கினேன். உலக அழிவை தடுக்கும் திறன் கொண்ட கோட்டை. அந்த தொற்றுக்குள்ளான உயிரி நீண்ட நேரம் வெளியே நின்றது. இறுதியில் இலக்கை இழந்தது போல அது மெதுவாக கேமரா பார்வையில் இருந்து வெளியேறியது. அடுத்தடுத்த நாட்களில் மேலும் பல தொற்றுக்குள்ளான உயிரிகள் வெப்ப மூலங்கள் மற்றும் இயந்திரங்களின் குறைந்த அதிர்வெண் சத்தத்தால் ஈர்க்கப்பட்டன. சில கதவுகளை தட்டின, சில பாதுகாப்பு கிரில்கள் அருகே நின்றன, சில நுழைவாயிலை சுற்றி அலைந்தன. அந்த சத்தங்கள் பயங்கரமாக இருந்தன. யாரோ ஒருவர் கூர்மையான பொருளை கொண்டு கதவின் வெளிப்புறத்தில் மெதுவாக கீறுவது போல் இருந்தது. நான் கேமராக்களை ஒருபோதும் அணைத்ததில்லை, ஒளியையும் முற்றிலும் முடக்கவில்லை, ஏனெனில் நான் அதற்கு பழகிக் கொள்ள வேண்டியிருந்தது. நான் பயப்படுவதால் மட்டும் உலகம் அழிந்துவிடப் போவதில்லை, அமைதியாகிவிடவும் போவதில்லை. நான் ஒவ்வொரு நாளும் எனது கால அட்டவணைப்படியே வாழ்ந்தேன். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு நான் எழுந்தேன். மின்சாரம், எரிபொருள் கையிருப்பு, நீர் சுழற்சி அமைப்பு, காற்று வடிகட்டும் அமைப்பு ஆகியவற்றை சரிபார்த்து வெளிப்புற வெப்பநிலையை பதிவிட்டு பாதிக்கப்பட்டவர்களின் நடமாட்டத்தை குறித்து வைத்தேன். அதன் பிறகு காலை உணவு உண்டு, உடற்பயிற்சி செய்து சேமிப்பு பகுதியை ஒழுங்குபடுத்தி 3 நிலத்தடி தளங்களையும் ரோந்து வந்தேன். முதல் சில நாட்களில் நான் ஒருபோதும் நன்றாக தூங்கியதில்லை. நள்ளிரவில் லேசான சத்தம் கேட்டாலும் நான் உடனடியாக விழித்துக் கொள்வேன். நான் கண்காணிப்பு திரைகளை நீண்ட நேரம் உற்று பார்த்துக் கொண்டிருப்பேன். சில நேரங்களில் நான் என் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டதாக கனவு காண்பேன். லின் உவாயி அமைதியாக கதவை திறப்பது போல் கனவு காண்பேன். ஜோ யா மக்களை வலுக்கட்டாயமாக உள்ளே அழைத்து வருவது போல் கனவு காண்பேன். எப்போதெல்லாம் விழித்துக் கொள்கிறேனோ அப்போதெல்லாம் நீண்ட நேரம் இருட்டில் அமர்ந்திருப்பேன். வெடிகுண்டு எதிர்ப்பு பாதுகாப்பு கதவுகள் மூடியிருப்பதையும் மின் அமைப்பு சீராக இயங்குவதையும் உறுதி செய்த பிறகுதான் நான் படுப்பேன். பாதுகாப்பு உணர்வு என்பது உங்களிடம் பொருட்கள் இருந்தவுடன் வந்துவிடுவதல்ல. கதவுகள் அப்படியே இருக்கின்றன, உணவு அப்படியே இருக்கிறது, யாரும் என்னை வெளியே கட்டாயப்படுத்த முடியாது என்று நாள்தோறும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 10வது நாளில் நான் 3வது நிலத்தடி தளத்தில் முதல் தொகுதி காய்கறிகளை நட்டேன். லெட்டியூஸ், வெங்காயத்தாள், உருளைக்கிழங்கு மற்றும் சில தொட்டிகளில் தக்காளி. விதைகளை விதைத்தபோது என் கை நீண்ட நேரம் அப்படியே நின்றது. எனது முந்தைய வாழ்க்கையின் 6 மாத கால அழிவின் போது நான் எதையும் பச்சையாக பார்த்ததில்லை. உண்ணக்கூடிய அனைத்தும் நீண்ட காலத்திற்கு முன்பே காலியாகிவிட்டன. வீட்டு வளாகத்தின் பூங்காவில் இருந்த புட்கள் கூட தோண்டி எடுக்கப்பட்டு சமைக்கப்பட்டிருந்தன. நான் நீண்ட நேரம் திரையை பார்த்தேன். அந்த முகத்தை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். முந்தைய வாழ்க்கையில் லின் உவாய்க்காக காய்ச்சல் மருந்து தேடும்போது கைவிடப்பட்ட கிளினிக் ஒன்றில் அவரை சந்தித்தேன். அப்போது அந்த கிளினிக் ஏற்கனவே முற்றிலும் சூறையாடப்பட்டிருந்தது. நான் கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்துவிட்டேன். ஆனால் மருந்து பெட்டியின் மறைவான இடத்திலிருந்து அவர் கடைசி 2 காய்ச்சல் மாத்திரைகளை எடுத்து என்னிடம் கொடுத்தார். அவரது கைகள் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த மாத்திரைகள் ஓரங்கள் தேய்ந்து போன ஒரு காகிதத்தில் சுற்றப்பட்டிருந்தன. நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். உங்களுக்கு என்னவாகும்? அந்த முதியவர் மென்மையாகச் சிரித்தார். எனக்கு ஏற்கனவே வயதாகிவிட்டது. என்னால் முடிந்தவரை நான் உயிர் பிழைத்திருப்பேன். நீ இன்னும் இளமையானவன். உன்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்று. அன்று அந்த 2 மாத்திரைகள் லின் யூஏவை காப்பாற்றின. ஆனால் அந்த மாத்திரைகள் தனக்கான உயிர்வாழும் வாய்ப்பிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவை என்று அந்த முதியவர் அறியவில்லை. நான் ஸ்பீக்கரை ஆன் செய்தேன்.
செய்தேன். நீங்கள் பனியை நேரடியாக தொட்டீர்களா? அந்த முதியவர் நிமிர்ந்து பார்த்தார். அவரது குரல் கரகரப்பாக இருந்ததால் கேட்பது கடினமாக இருந்தது. இல்லை, என் கையில் உறைபனி காயம் உள்ளது. ஆனால் கருப்பு புள்ளிகள் இல்லை. நான் உடனடியாக கதவை திறக்கவில்லை. அதற்கு பதிலாக நான் வெளிப்புற இடைவெளி பகுதியை இயக்கினேன். முதல் கதவு ஒருவர் உள்ளே நுழையுமளவு மட்டுமே திறந்தது. அவர் உள்ளே நுழைந்த அடுத்த நொடியே முதல் கதவு தானாக மூடிக்கொண்டது. பின்னர் காற்று அமைப்பு பனியை ஊதி வெளியேற்றியது. கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. அவரது வெளிப்புற ஆடைகள் அகற்றப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் மாற்று காட்டன் கோட் வழங்கப்பட்டன. அவரது உடல் வெப்பநிலை சரிபார்க்கப்பட்டது. அவரது காயங்கள் பரிசோதிக்கப்பட்டன. அவர் 72 மணி நேர முழுமையான தனிமைப்படுத்துதலுக்காக வெளிப்புற இடைவெளி பகுதியிலேயே இருந்தார். அந்த 72 மணி நேரத்தில் நான் அவருக்கு தண்ணீர், பிஸ்கட் மற்றும் அடிப்படை மருந்துகளை மட்டுமே விநியோக துளை வழியாக வழங்கினேன். 3ஆம் நாள் இரவில் அவருக்கு தொற்று இல்லை, காய்ச்சல் இல்லை மற்றும் ஆக்ரோஷமான அறிகுறிகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகு நான் அவரை நிலத்தடியில் உள்ள முதல் தனிமைப்படுத்தப்பட்ட அறைக்குள் அனுமதித்தேன். அவர் என்னை பார்த்தபோது அவர் கேட்ட முதல் கேள்விதான் தங்கலாமா என்பது அல்ல. மாறாக அவர் மருத்துவ அறையை பார்த்து கேட்டார். மெல்லிய குரலில் அவர் கேட்டார், இங்கே இன்னும் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் உள்ளனவா? நான் அவரை பார்த்தேன். அவர் கசப்பான புன்னகையை உதிர்த்தார். தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நான் ஒரு மருத்துவர். எப்போதெல்லாம் மருந்தை பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் நோயாளிகளை பற்றித்தான் எனக்கு முதலில் நினைவுக்கு வரும். அவரது குனிந்த முதுகை பார்த்து நான் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தேன். இந்த உலகம் பலரை அரக்கர்களாக மாற்றும், ஆனால் தங்களை மறக்காத மனிதர்கள் எப்போதும் இருப்பார்கள். அன்று முதல் நான் எல்லோரையும் தவிர்ப்பதை நிறுத்தினேன். ஆனால் ஒவ்வொரு முறை கதவை திறக்கும் போதும் விதிகள் இருக்க வேண்டும். பின்னர் ஒரு அண்ணன் மற்றும் தங்கையை காப்பாற்றினேன். அந்த 13 வயது சிறுவன் பாதிக்கப்பட்டவர்களால் ஷாப்பிங் மாலுக்கு துரத்தப்பட்டபோது அவன் மிகவும் சோர்வடைந்திருந்தான். இருப்பினும் அவன் தனது தங்கையை இறுக்கமாக அணைத்திருந்தான். அவன் கதவை தட்டியபோது ஒரே ஒரு வாக்கியம் மட்டுமே சொன்னான். தயவு செய்து என் தங்கையை காப்பாற்றுங்கள். நான் உள்ளே வரவேண்டிய அவசியமில்லை. நான் அவர்களை இடைவெளி பகுதிக்குள் அனுமதித்தேன். 72 மணி நேர தனிமைப்படுத்தலுக்கு பிறகு அவர்கள் இருவரும் பிழைத்துக் கொண்டனர். அந்த சிறுவன் கண் விழித்தபோது அவன் என் காலில் விழ முயன்றான். நான் அவனை தடுத்தேன். நான் மூன்றாவதாக அழைத்துக் கொண்ட நபர் நிலத்தடி பதுங்கு குழி கட்டும்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எனக்கு நினைவூட்டிய கட்டுமான தொழிலாளி. அவர் வந்தபோது அவருடைய ஒரு கால் கிட்டத்தட்ட உணர்ச்சியின்றி இருந்தது. ஸ்பீக்கர் வழியாக பேசிய அவர், முதலாளி, நான் பிரச்சனை செய்ய வரவில்லை. என்னிடம் இருப்பது இந்த பழுதுபார்க்கும் கருவிகள் மட்டும்தான். நீங்கள் என்னை அழைத்துக் கொண்டால் இனி உங்கள் குழாய்களையும் மின் அமைப்புகளையும் நானே சரிசெய்கிறேன். இல்லை என்றால் நான் காற்றுக்கு ஒதுங்கக்கூடிய இடத்தை சொல்லுங்கள் போதும். நான் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தேன். இறுதியில் அவரை பஃபர் மண்டலத்திற்குள் அனுமதித்தேன். வயதான மருத்துவர் அவருடைய காலை காப்பாற்ற 3 நாட்கள் போராடினார். காயத்தை சுத்தம் செய்த பிறகு அந்த தொழிலாளி மீண்டும் எழுந்து நடக்க 2 முழு மாதங்கள் தனிமையில் இருக்க வேண்டியிருந்தது. குணமடைந்த பிறகு அவர் எனக்காக வெளிப்புற குழாய்கள் சிலவற்றை வலுப்படுத்தினார். அவசரகால பராமரிப்பு பாதையை மாற்றியமைக்கவும் அவர் உதவினார். அன்று முதல் நிலத்தடி தளத்தில் வசிக்கும் ஒரே நபர் நான் மட்டுமல்ல. அன்று முதல் விதிகள் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தன. விதி 1, வசிப்பிடத்திற்குள் நுழையும் எவரும் 72 மணி நேர தனிமைப்படுத்தலை முடிக்க வேண்டும். விதி 2, அனைத்து பொருட்களும் பதிவு செய்யப்பட்டு கூட்டாக நிர்வகிக்கப்பட வேண்டும். யாரும் எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. விதி 3, அனுமதியின்றி யாரும் முக்கிய கட்டுப்பாட்டு அறை அல்லது மின் அறையை அணுகக்கூடாது. விதி 4, யாரும் மோதல்களை தொடங்கவோ விதிகளை மீறவோ அல்லது அனுமதியின்றி கதவுகளை திறக்கவோ கூடாது. இந்த விதியை மீறுபவர் உடனடியாக வெளியேற்றப்படுவார். விதி 5, தளம் மக்களை காப்பாற்றலாம், ஆனால் ஒருவரை காப்பாற்ற அனைவரின் உயிரையும் பணயம் வைக்காது. முதல் நிலத்தடி மட்டத்தின் நுழைவாயிலில் அனைவரும் பார்க்கும் இடத்தில் அந்த விதிகளை பதித்தேன். அவற்றை படித்த பிறகு அந்த வயதான மருத்துவர் ஒரே ஒரு வாக்கியத்தை சொன்னார். விதிகள் கடுமையாக இருப்பதுதான் நல்லது. குழப்பமான காலங்களில் விதிகள் இல்லாததுதான் மனிதர்களை கொல்லும். 2 மாதங்களுக்கு பிறகு நகரம் அதன் அசல் தோற்றத்தை முற்றிலுமாக இழந்திருந்தது. உயர்ந்த கட்டிடங்கள் பனி மற்றும் பனிக்கட்டிகளின் அடுக்கிற்கு அடியில் புதைந்திருந்தன. தெருக்கள், வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள் அனைத்தும் ஆழமான பனிக்கு அடியில் மறைந்துவிட்டன. அவை அனைத்தும் பாதிக்கப்பட்டவர்கள் உலாவும் இடங்களாக மாறிவிட்டன. ஆனால் நிலத்தடி தளம் படிப்படியாக நிலை பெற்றது. வயதான மருத்துவர் மருத்துவ சேமிப்பு அறையை ஒழுங்கமைத்து மருந்துகளை அவற்றின் பயன்பாடு மற்றும் காலாவதி தேதிகளுக்கு ஏற்ப மீண்டும் வரிசைப்படுத்தினார். அந்த 13 வயது சிறுவன் வெளிப்புற கண்காணிப்பு கேமராக்களை கவனிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய தங்கச்சி பயிர் வளரும் பகுதியில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற உதவினாள். கட்டுமான தொழிலாளி என்னை வடிகால் அமைப்பு மற்றும் கூடுதல் மின் சுற்றுகள் வழியாக அழைத்துச் சென்று ஒவ்வொரு பகுதியாக பரிசோதித்தார். இந்த நிலத்தடி வணிக வளாகம் இனி என் தனிப்பட்ட புகலிடம் மட்டுமல்ல, மக்கள் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய இடமாக இது மாறத் தொடங்கியிருந்தது. அவ்வப்போது பிழைத்துக் கொண்டவர்கள் அவ்வழியே சென்றனர். சிலர் உதவி கேட்டு கெஞ்சினர். சிலர் எங்களை ஏசினர். சிலர் கதவை பலவந்தமாக திறக்க முயன்றனர். மற்றவர்கள் வெளியே அமர்ந்து அழுது தாங்கள் முன்பு மற்றவர்களிடமிருந்து திருடியதாக கூறினர். தங்களிடமிருந்து நம்பிக்கை திருடப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் இப்போதுதான் புரிந்து கொண்டனர். அரை வருடத்திற்கு பிறகு முடிவில்லாத கடும் பனிப்புயல் மெதுவாக குறையத் தொடங்கியது. வானம் இன்னும் சாம்பல் நிறத்திலேயே இருந்தது. சூரியன் தடிமனான மேகங்களுக்கு பின்னால்
தூசு படிந்த பழைய நாணயம் போல தெரிந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் மறையவில்லை, ஆனால் பிழைத்துக் கொண்டவர்கள் ஒழுங்கை மீண்டும் நிலைநாட்டத் தொடங்கினர். நகரின் புறநகர் பகுதிகளில் பல பிழைத்தவர்களின் முகாம்கள் மெல்ல உருவாகின. அவர்கள் கைவிடப்பட்ட வணிக வளாகங்களை பாதுகாப்பு சுவர்களாக பயன்படுத்தினர். நிலத்தடி வாகன நிறுத்துமிடங்கள் குளிரிலிருந்து காக்கும் புகலிடங்களாக மாறின. மக்கள் மீண்டும் அடுப்புகளை பற்றவைக்கவும், சாலைகளை சுத்தப்படுத்தவும், பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தேடவும் தொடங்கினர். நான் எந்த பிழைத்தவர் முகாமிலும் சேரவில்லை. எல்லோரையும் உள்ளே அனுமதிக்கும் வகையில் வணிக வளாகத்தையும் நான் திறக்கவில்லை. இந்த கோட்டையை எனது உயிரை கொடுத்து நான் உருவாக்கினேன். நான் ஒரு அப்பாவிக்கு உணவு வழங்க முடியும். சுருண்டு விழும் நிலையில் இருக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் கொடுக்க முடியும். முறையாக விதிகளை பின்பற்றுபவர்களை வெளிப்பகுதியில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் ஒரு இரவு தங்க அனுமதிக்க முடியும். ஆனால் கதவுகளுக்கு பின்னால் இருக்கும் இருப்பிடங்கள், மின்சார அறை மற்றும் சேமிப்பு கிடங்குகளை அந்நியர்களுக்காக அலட்சியமாக திறக்க மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டேன். இந்த பேரழிவின் காலத்தில் கருணை இருக்கலாம், ஆனால் அதற்கு விதிகள் இருக்க வேண்டும். அந்த ஆண்டில் கதவுக்கு வெளியே மண்டியிட்டு அழுத பலரை பார்த்தேன். அரைப்பை அரிசிக்காக மக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதையும் நான் பார்த்தேன். தங்கள் நெருக்கமானவர்களை கைவிட்டு தப்பி பிழைக்க முயன்றவர்களை நான் பார்த்தேன். தங்கள் குடும்பத்திற்காக கடைசி உணவை தியாகம் செய்து பசியை பொறுத்து கொண்டவர்களையும் பார்த்தேன். பேரழிவு மனித பேராசையை அதிகப்படுத்தியது, ஆனால் அதுவே மீதமுள்ள கருணையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. ஒரு வருடம் கழித்து நான் நிலத்தடி வணிக வளாகத்தின் கட்டுப்பாட்டு அறையில் நின்றிருந்தேன். எனக்கு முன்னால் கண்காணிப்பு கேமராக்களின் திரைகள் முழு சுவரையும் ஆக்கிரமித்திருந்தன. திரைகளில் நகரம் இன்னும் பனி மற்றும் பனியால் மூடப்பட்டிருந்தது. கைவிடப்பட்ட வானளாவிய கட்டிடங்கள் பனிப்புயலில் அமைதியாக நின்றன. அவ்வப்போது பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் புனைகளில் மெதுவாக அலைந்து கொண்டிருந்தனர். ஆனால் எனக்கு இப்போது பயமில்லை, ஏனென்றால் எனக்கு பின்னால் ஜெனரேட்டர்கள் சீராக இயங்கிக் கொண்டிருந்தன. வாழும் இடத்திலுள்ள விளக்குகள் கதகதப்பாக இருந்தன. பசுமையான காய்கறிகள் வளரும் அறையில் நிறைந்திருந்தன. எனது முந்தைய வாழ்க்கையில் கதவுக்கு வெளியே தள்ளப்பட்டவன் நான் தான். இந்த வாழ்க்கையில் நான் அதற்கு பின்னால் பாதுகாப்பாக உள்ளே நிற்கிறேன். அந்த 3 பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கதவுகளும் இன்னும் இறுக்கமாக பூட்டப்பட்டுள்ளன.